Shall we read from Psalm 105? 105ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் வாசிப்போம். And read from 17 to 24. 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோப்பு காமின் தேசத்திலே பரதேசியா இருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். He sent a man before them, even Joseph, who was sold for a servant, whose feet they hurt with fetters. He was laid in irons until the time that this word came. The word of the Lord tried him. The king sent and loosed him, even the ruler of the people, and let him go free. He made him lord of his house and the ruler of all his substance, to bind his princes at his pleasure and teach his senators wisdom. Israel also came to Egypt, and Jacob sojourned in the land of Ham. And he increased his people greatly and made them stronger than his enemies. That the Lord might speak to us through his word, shall we praise God. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசும்படியாக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். These are the days that God's people are going through all kinds of trials. தேவனுடைய ஜனங்கள் பல வகையான சோதனைகளின் வழியாய் போகிற நாட்கள் தான் இந்த நாட்களாய் இருக்கிறது. I don't think there'll be anyone here who is not going through a trial. இங்க இருக்கிற ஒருவர் கூட சோதனையின் வழியாக போனதே இல்லை என்பதை நான் நினைக்கவே இல்லை. Who is not now going through a trial. இப்பொழுது சோதனையின் வழியாக அவர்கள் இல்லாமல் இல்லை. I don't think there is anyone here who is not going through a trial. இங்கே ஒருவர் கூட சோதனையின் வழியாக போகாமல் இல்லை. If anyone is not going through a trial, it's only a break between two trials, that's all. ஒருவர் சோதனையின் வழியாக இப்பொழுது போகாமல் இருப்பார் என்றால் இரண்டு சோதனைகளுக்கு இடையே இருக்கிறதான ஒரு கால இடைவெளி, அவ்வளவுதான். But why does God allow these trials in our lives? ஆனால் இந்த சோதனைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்கிறார்? We get weary, we get sick, we get tired, we go into backsliding, unbelief set in, we start doubting God. So many evil things seem to be happening because of trials, yet why does God permit them? சோதனைகளின் மூலமாக நாம் களைப்படைந்து விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம், பின்மாற்றத்திற்கு போய் விடுகிறோம், பல வகையான மோசமான நிலவரங்களுக்கு நாம் கடந்து போகிறோம். இவ்வளவு பாடுகள் இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சோதனைகளை அனுமதிக்க வேண்டும்? One reason we get weary in our trials is we don't see the trials as God sees them. நம்முடைய சோதனைகளை நாம் சோர்ந்து போகக்கூடியதான ஒரு காரணம் என்னவென்றால் தேவன் சோதனைகளை எப்படி பார்க்கிறாரோ அதன்படி நாம் அதை பார்க்கிறதில்லை. In other words, we see only part of the picture. We are not able to see the whole picture as God sees it. வேறு வார்த்தைகளில் நாம் கூறுவோம் என்றால் நாம் அந்த காட்சியினுடைய பகுதியை தான் பார்க்கிறோம். தேவன் பார்க்கிறதை போல முழுமையான காட்சியை நாம் பார்க்கிறதில்லை. For example, உதாரணமாக, small children don't like exams. சிறிய பிள்ளைகளுக்கு தேர்வு என்றாலே விருப்பம் இருக்காது. They don't like school. அவர்களுக்கு பள்ளி என்றால் விருப்பம் இல்லை. What's the best part of schools that they like? பள்ளியிலே அவர்களுக்கு மிகவும் பிடித்ததான சிறந்த பகுதி எது? The holidays. விடுமுறை நாட்கள். How they write their exam, they are not bothered. அவர்கள் தங்கள் தேர்வுகளை எப்படி எழுதுகிறார்களோ அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. More than the exam, the holidays after the exam is important for them. தேர்வுகளை காட்டிலும் தேர்வுக்கு பின் வருகிறதான விடுமுறை நாட்கள் தான் அவர்களுக்கு முக்கியம். But their parents keep pushing them to school. ஆனால் அவர்களுடைய பெற்றோர்களோ அவர்களை பள்ளிக்கு தள்ளி விடுகிறார்கள். Why? ஏன்? Because the parents see the whole picture what those children cannot see. ஏனென்றால் அந்த பிள்ளைகள் பார்க்க முடியாதான காட்சியை பெற்றோர்கள் முழுமையாய் காணக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். For the children, school going is a burden. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு செல்லுதல் ஒரு பாரமா இருக்கிறது. They like to play. அவர்களுக்கு விளையாடுவதில் தான் ஆர்வம். But parents who see the whole picture, who are able to see into the future and understand the necessity of school going, have to push them to school. ஆனால் முழு காட்சியும் காணக்கூடியதான பெற்றோர்கள் அவர்களுக்கு பள்ளிக்கு போக வேண்டியதான அவசியத்தை அறிந்தவர்களாய், எதிர்காலத்தை உணர்ந்தவர்களாய் இவர்களை பள்ளிக்கு தள்ளி விடுகிறார்கள். In the same way, sometimes we adults are spiritually like children. அதே போலவே பெரியவர்களாகி நாமும் கூட ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிள்ளைகளாகவே இருக்கிறோம். We don't like spiritual exams. நமக்கு ஆவிக்குரிய தேர்வுகள் விருப்பம் இருக்கிறதில்லை. Little children are very happy when the exams are over. சிறிய பிள்ளைகள் தேர்வுகள் முடியும் போது மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள். But you take a student who has finished his +2.
ஆனால் +2 தேர்வை முடித்ததான ஒரு மாணவனை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் he won't be happy after the exam is over. தேர்வு முடிந்த பிறகு அவன் தேர்வு முடிந்து விட்ட பிறகு அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். He is not happy with his holidays. தன்னுடைய விடுமுறை நாட்களை சந்தோஷமாய் கழிக்க மாட்டான். Why? ஏன்? The results have not come. ஏனென்றால் இன்னும் தேர்வினுடைய ரிசல்ட் வரவில்லை. For this +2 student, the result is more important than the holidays. For the second standard student, the holiday is more important than the result. ஒரு +2 மாணவனுக்கு அந்த விடுமுறை நாட்களை காட்டிலும் ரிசல்ட் தான் முக்கியம். ஆனால் இப்ப 2ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு அந்த ரிசல்ட்டை காட்டிலும் விடுமுறை நாட்கள் தான் முக்கியம். In spiritual life, most of us are like second standard children. We like our trials to get over quickly. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் நம்ம அநேகர் 2ஆம் வகுப்பு மாணவர்களைப் போலவே இருக்கிறோம். எப்படியாவது சோதனை சீக்கிரமாய் தீர்ந்து போக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். We like to enjoy holidays. விடுமுறை நாட்களை நாம் சந்தோஷமாய் கழிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். What is the result of every trial? We are not bothered. ஆனால் ஒவ்வொரு சோதனையுடைய விளைவு என்ன என்பதை பற்றி நாம் அறியாமல் இருக்கிறோம். How have we progressed at the end of every trial? We are not bothered. நம்முடைய சோதனையின் முடிவில் நாம் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் என்பதை பற்றி நாம் கவலைப்படுகிறதில்லை. Why is God permitting this trial in my life? We don't understand. இந்த சோதனை தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்கிறார் என்றும் நாம் புரிந்து கொள்கிறதில்லை. Somehow the trial should be over. Please pray for me, pastor. Please pray for me, sister. எப்படியாவது சோதனை முடிந்து விட வேண்டும். தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் பாஸ்டர். தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் சகோதரி. But in every trial there is a big meaning and a vision and a reason by God. ஆனால் ஒவ்வொரு சோதனையிலும் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது. தேவனால் காணக்கூடியதான ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. Saul had a big problem in his house. சவுலுக்கு தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. His father's asses were missing. அவனுடைய தகப்பனாருடைய கழுதைகள் காணாமல் போய்விட்டது. So his father sent him and said, go look for those asses and bring them. எனவே அவனுடைய தகப்பனார் அவனை அனுப்பி போய் நீ அந்த கழுதைகளை தேடி கொண்டு திரும்ப கொண்டு வா. But he couldn't see the whole picture. ஆனால் அவனால் முழு காட்சியையும் காண முடியவில்லை. What was the actual truth? உண்மையினுடைய சத்தியம் என்ன? The asses missing is not the problem. கழுதைகள் காணாமல் போனது பிரச்சனை அல்ல. From God's view, God is driving Saul to Samuel so that Samuel might anoint Saul as king. தேவனுடைய கண்ணோட்டத்தில் இருந்து தேவன் சவுலை சாமுவேலின் மூலமாக அபிஷேகம் பண்ணும்படியாக சவுலை அனுப்புகிறார். God is only creating a situation so that Saul might go and reach Samuel. சவுல் போய் சாமுவேலை அடையும்படியாக தேவன் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். And God tells Samuel, tomorrow at this time someone will come to you looking for his father's ashes. He is going to be king, anoint him. தேவன் சாமுவேல் இடத்தில் சொன்னார், நாளை இந்நேரத்திற்கு தன்னுடைய கழுதைகளை காணாமல் போனதான ஒருவன் வருவான், அவன்தான் ராஜா, நீ அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருந்தார். That's the whole picture. அதுதான் முழு காட்சி. But Saul could see only the missing asses. ஆனால் சவுலினால் அந்த காணாமல் போன கழுதைகளை மாத்திரம் தான் பார்க்க முடிந்தது. In the same way we are able to see only the sickness, only the debt problem, only the unsaved members of our family, only that unemployment problem. All these things we look at and we get weary. We are not able to see the full picture. அதே போலவே நாம் நம்முடைய கடன் பிரச்சனையை மாத்திரம் தான் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். வியாதியை மாத்திரம் தான் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களை பற்றி மாத்திரம் தான் நினைக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவன் பார்க்கிறதான அந்த முழு காட்சியை போல நாமும் முழுமையாய் பார்க்க முடிகிறதில்லை. Now look at the story of Joseph. இந்த யோசேப்பினுடைய கதையை பாருங்கள். Joseph also went through a dark period in his life. யோசேப்பும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இருட்டான பகுதியின் வழியாய் கடந்து சென்றார். Trial after trial struck his life. அவருடைய வாழ்க்கை சோதனையின் மேல் சோதனை வந்து மோதினது. His brothers hated him. அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். Then they looked for an opportunity to kill him. அவனை கொலை செய்வதற்கு ஒரு தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். Loneliness, rejection, தனிமை, புறக்கணிப்பு. Then he got sold. அதற்கு பிறகு அவன் விற்கப்பட்டான். He who was the favorite son in the family now becomes a slave in a strange land. அவன் தன்னுடைய குடும்பத்தில் முன்பு செல்வாக்கு மிகுந்ததான குமாரனாய் இருந்தான், செல்லப்பிள்ளையாக இருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் அந்நிய தேசத்திற்கு விற்கப்பட்டு விட்டான். He is a slave in a strange land. அந்நிய தேசத்தில் அவன் அடிமையாய் மாறிவிட்டான். And his best clothes, best dress, which was his pride, got torn. அவனுக்கு பெருமையாய் இருந்ததான அவனுடைய சிறந்த வஸ்திரமானது கிழிக்கப்பட்டு விட்டது. The Bible says at that time when he was being put into the pit, he cried out to his brothers and was begging for mercy. வேதம் சொல்லுகிறது, அந்த நேரத்தில் அவன் குழியில் போடப்பட்ட போது அவன் தன்னுடைய சகோதரர்களிடத்தில் வியாகுலத்தோடு இரக்கத்திற்காய் கெஞ்சி கொண்டிருந்தான். Read 42:21.
ஆதியாகமம் 42 Genesis 42:21. ஆதியாகமம் 42 அதிகாரம் 21 வசனம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மனவியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனேமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். So from the pit, as an injured person, he was looking up at his brothers and begging, please bring me out of here, don't do this to me. அவன் குழியில் இருந்து கொண்டு ஒரு காயப்பட்ட நபரை போல மேலே இருக்கிறதான தன்னுடைய சகோதரர்களை பார்த்து தயவு செய்து எனக்கு இறங்குங்கள் என்று அவர்களிடத்தில் அவன் கெஞ்சி கொண்டிருந்தான். But they didn't listen to him. ஆனால் அவர்களோ அவனுக்கு செவி கொடுக்கவில்லை. So he would have wondered, he was a spiritual boy, but he would have wondered, why is God doing this to me? அவன் ஒரு ஆவிக்குரிய பையனாய் இருந்தான். ஏன் தேவன் எனக்கு இப்படி என்னை அதுமணிக்கிறார் என்று அவன் ஒருவேளை ஆச்சரியப்பட்டு யோசித்துக் கொண்டிருந்திருப்பான். Just like we all wonder in our trials, why is God making me go through these paths? தேவன் ஏன் இப்படிப்பட்டதான பாதைகளின் வழியாக என்னை போகும்படியாக அனுமதிக்கிறார் என்று நாம் யோசிக்கிறதை போல. Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளை, that God who counts the hairs on our head, will he not know why anything is happening to us? நம்முடைய தலையில் உள்ள இருக்கிறதான எல்லா முடியும் எண்ணுகிறதான அந்த தேவனானவர் நமக்கு சம்பவிக்கிறதான சம்பவங்களை அவர் அறிந்திருக்க மாட்டாரா? How many here know how much hair is on your head? Please put up your hands. இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு உங்கள் தலையில் எத்தனை முடி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும்? தயவு செய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். You can never know. உங்களால் அதை அறியவே முடியாது. Because the numbers keep changing. ஏனென்றால் எண்ணிக்கை மாறிக்கொண்டே இருக்கும். Some hairs grow, some hairs fall. சில முடிகள் வளரும், சில கீழே விழும். Secondly, you don't need to know. What's the use of knowing how much hair is on your head? What's the use? இரண்டாவதாக உங்கள் தலையில் எத்தனை முடி இருக்கிறது என்று நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை அறிந்து வைத்தாலும் என்ன பயன் உண்டு? But God is counting that. ஆனால் தேவனோ அவைகளையும் எண்ணி வைக்கிறார். If God can count and keep the number of something that we don't feel necessary, will he not know why we are going through trials? நமக்கு தேவையில்லாததான காரியம் என்று உணர்ந்தான இந்த காரியத்தை அவர் எண்ணி வைத்திருப்பார் என்றால் நம்முடைய சோதனைகளை பற்றி அவர் அறியாமல் இருப்பாரா? Everything that happens in the life of a child of God happens with a reason. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் சம்பவிக்கிறதான ஒவ்வொரு காரியமும் ஒரு காரணத்திற்காக தான் சம்பவிக்கிறது. At that time poor Joseph could not see the whole picture. அந்த நேரத்தில் இந்த பாவப்பட்ட யோசேப்பினால் இந்த காட்சியை காண முடியவில்லை. All he could see was his enemy brothers plotting and planning against him, finally putting him into a pit and then selling him. யோசேப்பினால் காண முடிந்ததான எல்லா காரியமுமே அவனுடைய பகைஞரான சகோதரர்களும் அவனை குடியில் போடுவதும் மறுபடியும் அவனை தூக்கி எடுத்து அந்த அடிமை தேசத்தில் விற்பதுமாய் அவன் கண்டான். But what is the whole picture? ஆனால் முழு காட்சி என்ன? That was where his journey to the throne of Egypt began. அந்த இடத்தில் தான் அவன் எகிப்தினுடைய சிங்காசனத்திற்கு போகக்கூடியதான பிரயாணம் ஆரம்பமானது. It was in the pit that his journey to the throne began. அந்த குழியில் இருந்துதான் அந்த சிங்காசனத்திற்கு போகக்கூடியதான அவனுடைய பிரயாணம் ஆரம்பித்தது. In the same way, young brothers and sisters who are going through trials in their life, அதே போலவே தங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகளின் வழியாக கடந்து போகிறதான சகோதரர்களே சகோதரிகளே, you must realize that in your trials you are on your journey to the throne. உங்களுடைய சோதனைகளில் நீங்கள் சிங்காசனத்திற்கு நேராய் போகிறதான பிரயாணத்தில் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். Just like every school exam is given to the child only to promote the child, every trial that God permits in our life is only to promote us. எப்படி ஒவ்வொரு பள்ளியும் தன்னுடைய மாணவர்களுக்கு தேர்வு கொடுத்து அடுத்த வகுப்புக்கு அவர்களுக்கு உயர்த்துகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான ஒவ்வொரு சோதனையும் நம்மை உயர்த்துவதற்காக தான் அனுமதிக்கப்படுகிறது. Not only that, அது மாத்திரமல்ல, God was sending Joseph not just so that Joseph must sit on the throne. யோசேப்பு போய் சிங்காசனத்தில் அப்படியே உட்கார்ந்து விட வேண்டும் என்பதற்காக மாத்திரம் யோசேப்பை கர்த்தர் அனுப்பவில்லை. He was sending Joseph ahead. யோசேப்பை இன்னும் சற்று அந்த பக்கத்திற்கு அவர் அனுப்பினார். இன்னும் முன்னே அனுப்பினார். See, that's what we read in the key verse. He sent Joseph before them. அதை தான் நாம் ஆரம்ப வசனத்தில் வாசித்தோம். யோசேப்பை அவர்களுக்கு முன்னே அனுப்பினார். So Joseph was going before some people, ahead of some people who are going to come later on. இதற்கு பிறகு வரப்போகிறதான சில ஜனங்களுக்கு முன்பாக யோசேப்பு முன்னாக அனுப்பி வைக்கப்பட்டான். Read verse 17. 17ஆம் வசனத்தை வாசிங்க. Psalm 105:17. 105ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். So that's what Joseph was supposed to know. இதைதான் யோசேப்பு அறிய வேண்டியவனாய் இருந்தான். It's not that Joseph got sold, Joseph was thrown, Joseph was rejected, Joseph was lonely. That's only part of the picture. The actual picture was God was sending Joseph.
யோசேப்பு விற்கப்பட்டான், யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டான், குழிக்குள் தள்ளப்பட்டான், இப்படிப்பட்ட காரியம். அவன் புறக்கணிக்கப்பட்டான், அவன் தனிமையாய் ஆக்கப்பட்டான். ஆனால் யோசேப்பினால் இந்த காட்சி தான் பார்க்க முடியதா இருந்தது. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட காட்சியை பார்க்கக்கூடியவர் அல்ல. He saw God saw the whole picture. The whole picture was God was sending Joseph. தேவனால் முழு காட்சியை பார்க்கக்கூடியவராய் இருந்தார். அந்த காட்சி என்னவென்றால் அவர் அவனை அனுப்பினார். In the same way, dear brother, dear sister, அதே போலவே அருமையான சகோதரனே சகோதரியே, we also must realize that in our trials God is sending us somewhere. நாமும் கூட நம்முடைய சோதனைகளில் தேவன் நம்மை எங்கோ அனுப்புகிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Where is God sending us? தேவன் நம்மை எங்கே அனுப்புகிறார்? God, just like Joseph was sent ahead of his brothers to feed his brothers at a later time, இன்னும் வரப்போகிற நாட்களில் யோசேப்பானவன் தன்னுடைய சகோதரரை போஷிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு முன்னாக யோசேப்பை எப்படி அனுப்பினாரோ, a time of famine was going to sweep the whole world. ஒரு பஞ்சமானது முழு உலகத்தையும் வந்து தாக்க போகிறது. So God was sending Joseph ahead to feed his brothers in that time of famine. எனவே அந்த பஞ்ச காலத்தில் தேவனான யோசேப்பு தன்னுடைய சகோதரரை போஷிக்க வேண்டும் என்பதற்காக யோசேப்பை அவர்களுக்கு முன்பாக அனுப்பி வைத்தார். In the same way, God has called us early to the church. அதே போலவே தேவன் நம்மை சபைக்கு ஏற்கனவே அழைத்திருக்கிறார். Just to feed some people who are going to come later on. ஏனென்றால் இதற்கு பிறகு வரப்போகிறதான சில ஜனங்களை நாம் போஷிக்க வேண்டும் என்பதற்காக. We all know in the days that Joseph ruled Egypt, there was 7 years of prosperity followed by 7 years of famine. யோசேப்பு எகிப்தை ஆண்டதான அந்த நாட்களில் 7 வருஷம் செழிப்புள்ள காலமும் 7 வருஷம் பஞ்ச காலமும் இருந்தது என்று நாம் அறிவோம். In the same way, அதே போலவே in our days, நம்முடைய நாட்களில் very soon in the future, அதி சீக்கிரத்தில் வரும் காலத்தில் there is going to be a 7-year tribulation period, a time of famine for the world. 7 வருட உபத்திரவ காலமானது அதி சீக்கிரத்தில் வரப்போகிறது. உலகத்திற்கு இருக்கிறதான ஒரு பஞ்ச காலம். But before that, ஆனால் அதற்கு முன்பாக, before the coming of the Lord, கர்த்தருடைய வருகை வருவதற்கு முன்பாக, there is going to be a time of great prosperity in the world. உலகத்தில் ஒரு மிகப்பெரிய செழிப்புள்ள காலம் வரப்போகிறது. That's called a time of revival. அதுதான் எழுப்புதலின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. So with that revival Jesus will come. எனவே அந்த எழுப்புதலோடு கூட இயேசு வருவார். And in that revival many mighty things are going to happen that have not been happening these days. அந்த எழுப்புதலில் பலத்த காரியங்கள் இந்த காலங்களில் நடைபெறாததான பலத்த காரியங்கள் அப்பொழுது நடைபெறும். So God is sending us ahead to prepare us for that revival. எனவே தேவன் நம்மை அந்த எழுப்புதலுக்கு ஆயத்தமாய் இருக்கும்படியாக முன்னே நம்மை அனுப்பி வைக்கிறார். And he is sending us so that we might be able to receive another generation that is going to come quickly and join us in the time of that revival. அந்த எழுப்புதலின் காலத்தில் நம்மோடு கூட வந்து சேர்ந்து கொள்ள போகிறதான இன்னொரு தலைமுறையினரை நம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் நம்மை முன்னதாக அனுப்பி வைக்கிறார். But there is one difference between Joseph's story and our days. ஆனால் யோசேப்பின் கதைக்கும் நம்முடைய நாட்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. Joseph fed his people, his brothers, in the time of famine. யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பஞ்ச காலத்தில் போஷித்தான். But we are going to rescue people from the time of famine. ஆனால் நாமோ ஜனங்களை பஞ்ச காலத்திலிருந்து மீட்க போகிறோம். Because we are going to prepare a great mass of people for the coming of the Lord. ஏனென்றால் கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஒரு பெரிய கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வைக்க போகிறோம். Now if you look at our church, நம்முடைய சபையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், it's a lot of ministry going on in Tamil Nadu. தமிழ்நாட்டில் பல வகையான ஊழியங்கள் போய் கொண்டிருக்கிறது. In South India the ministry is very prosperous. தென்னிந்தியாவில் ஊழியமானது செழிப்பாய் இருக்கிறது. But if you go to North India, ஆனால் வட இந்தியாவிற்கு போவீர்கள் என்றால், in South India in our church, see in Tamil Nadu itself we have many centers. தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் अनेक சென்டர்கள் உள்ளது. In Kerala there are many centers. கேரளாவில் अनेक சென்டர்கள். In Andhra there are many centers. ஆந்திராவிலும் अनेक சென்டர்கள் இருக்கிறது. But if you go to North India, ஆனால் நீங்கள் வட இந்தியாவிற்கு போவீர்கள் என்றால், many states together you'll have only one center. अनेक மாநிலங்களை சேர்த்து ஒரே ஒரு சென்டர் இருக்கிறது. If you go abroad, நீங்கள் வெளிதேசத்துக்கு போவீர்கள் என்றால், in one country you'll have only one center. முழு நாட்டிற்குமே ஒரே ஒரு சென்டர் தான் இருக்கிறது. Do you know there are more than 200 countries in this world where our church is not there? இந்த உலகத்தில் இருக்கிறதான 200 நாடுகளில் நம்முடைய சபைகளே இல்லை என்று more than 200 churches. 200 நாடுகளை காட்டிலும் அதிகமா இருக்கிறதான நாடுகளில் நம்முடைய சபை இல்லை. So there is a lot of work yet to be done. எனவே செய்யப்பட வேண்டியதான வேலை அதிகமா இருக்கிறது. There are a lot of people who are yet to come in. இன்னும் வர வேண்டியதான ஜனங்கள் அதிகமான பேர்கள் இருக்கிறார்கள். But why has God brought us here early? ஆனால் தேவன் நம்மை ஏன் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறார்? God is sending us. தேவன் நம்மை அனுப்புகிறார். God is sending us so that we might go ahead
And when those people come in, we are in a position to receive them and feed them. தேவன் நம்மை அனுப்புகிறார், ஏனென்றால் நாம் முன்னே சென்று அவர்களுக்கு முன்பாக இருந்து வரப்போகிறதான ஜனங்களை நம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர்களை நடத்தும்படியாக. Now in the key verse, read verses 20 and 21. ஆரம்பத்தில் நாம் வாசித்ததான அந்த வசனங்களாக 20 21 வசனங்களை வாசியுங்கள். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். Here we read Joseph being given certain powers. இங்கே யோசேப்புக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். He is given authority to bind the senators and the princes. அதிபதிகளையும் ராஜாக்களையும் கட்டக்கூடியதான ஒரு வல்லமை அவனுக்கு தரப்படுகிறது. And he is in a position to teach others. மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியதான ஒரு ஸ்தானம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. You know, these people are all people of high authority. இந்த ஜனங்கள் எல்லாரும் உயர்ந்த பதவிகளை சேர்ந்த ஜனங்களாய் இருந்தார்கள். But now young Joseph is teaching them. ஆனால் வாலிபனான யோசேப்பு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். In the same way, அதே போலவே in these last days, இந்த கடைசி நாட்களில் just like Joseph was promoted, எப்படி யோசேப்பு உயர்த்தப்பட்டானோ God is going to promote us also. தேவன் நம்மையும் உயர்த்தி வைக்க போகிறார். We are going to be promoted to a state where we are going to teach others wisdom. மற்றவர்களுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான அந்த ஸ்தானத்திற்கு தேவன் நம்மை உயர்த்த போகிறார். The other people in this world have wisdom for so many worldly things. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு உலகத்திற்குரியதான பல காரியங்களை பற்றி ஞானம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். But people are blind spiritually. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் அவர்கள் குருட்டாட்டம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். We are going to teach people spiritual wisdom. நாம் அவர்களுக்கு ஆவிக்குரிய ஞானத்தை கற்றுக் கொடுக்க ஜனங்களாய் இருக்கிறோம். We are going to open their eyes so that they might see the kingdom of God. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காணும்படியாக நாம் அவர்களுடைய கண்களை திறக்க வேண்டும். திறக்க போகிறோம். But and for that God is going to give us power and authority. எனவே அதற்காக தேவன் நமக்கு அதிகாரத்தையும் ஆளுகையும் தரப்போகிறார். But before that, ஆனால் அதற்கு முன்பாக, before we get that promotion, அந்த பதவி உயர்வு நமக்கு கிடைப்பதற்கு முன்பாக, before we get that authority to bind the demons and to teach people, பிசாசுகளை கட்டவும் ஜனங்களுக்கு போதிக்கவும் கிடைக்கிறதான அந்த அதிகாரம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக, before we enter into those days of revival where we have powers that we have not experienced till now, இதுவரைக்கும் நாம் அனுபவித்திராததான வல்லமை அனுபவிக்க கூடியதான அந்த உயிர் மீட்சி நாட்களுக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு முன்பாக, we must be prepared for it. நாம் அதற்காக ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Pastor T. Thomas used to say, Pastor T. Thomas இப்படி சொல்லுவார், he who does not know how to handle rejection when it comes will not be able to handle promotion when it comes. ஒருவனுக்கு புறக்கணித்தல் வரும்போது அதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும்போது அவனுக்கு உயர்வு வரும்போது அதை எப்படி கையாள வேண்டும் என்று அவனுக்கு தெரியாது. If we don't know how to react properly to trials, we will not react properly when the time of prosperity comes. சோதனைகள் வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அறியாமல் இருப்போம் என்றால், செழிப்பு வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நாம் அறியாமல் இருப்போம். So these days of trials are our training period. எனவே இந்த சோதனை நாட்கள் நம்முடைய பயிற்சியின் காலமா இருக்கிறது. And these trials are what qualify us to sit on the throne. இந்த சோதனைகள் தான் நாம் சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. So based on how we react to these trials, we are going to be promoted. எனவே இந்த சோதனைகளை நாம் எப்படி சகிக்கிறோமோ அதன் அடிப்படையில் வைத்து தான் நாம் உயர்த்தப்பட போகிறோம். The Bible says, woe unto thee, O land, when your king is a child. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ராஜா சிறு பிள்ளையா இருந்தால் அந்த தேசத்திற்கு ஐயோ. In other words, வேறு வார்த்தைகளில், that child will only ruin the land. அந்த பிள்ளையானது தேசத்தை கெடுத்து போடும். In the same way, அதே போலவே with our fallen natures, நம்முடைய விழுந்து போன சுபாவங்களை வைத்துக்கொண்டு, with our unsanctified ways, நம்முடைய சுத்திகரிக்கப்படாததான வழிகளை வைத்துக்கொண்டு, if we are given gifts and powers and authority, நமக்கு வரங்களும் வல்லமைகளும் அதிகாரங்களும் கொடுக்கப்படும் என்றால், if you are going to be given wisdom to teach other big people, மற்ற பெரிய ஜனங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கும்படியான ஞானம் கொடுக்கப்படும் போது, God is going to give us a throne from which we can rule, நாம் உட்கார்ந்து ஆட்சி செய்யக்கூடியதான சிங்காசனத்தை தேவன் நமக்கு தரும்போது, if we are not mature enough to handle that situation, அந்த சூழ்நிலை கையாளக்கூடியதான முதிர்ச்சி நமக்கு இல்லாமல் இருக்கும் என்றால், we will only destroy the work of God. நாம் தேவனுடைய வேலையை அழித்து போடுகிறவர்களாகவே இருப்போம். So it is very essential how we handle our trials. எனவே நாம் நம்முடைய சோதனைகளை எப்படி கையாளுகிறோம் என்பது மிகவும் முக்கியமான காரியம். So we must be very careful in these days. எனவே
இந்த நாட்களில் நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். If we live carelessly and only want to somehow get rid of our trials and not use them, நாம் அஜாக்கிரதையாய் ஜீவித்துக் கொண்டு எப்படியாவது இந்த சோதனை விட்டுவிட்டு வெளியே வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அந்த சோதனை சரியான விதத்தில் பாவிக்காமல் இருப்போம் என்றால், we are like those students who fail in the exam. தேர்வில் தோல்வி பெறுகிறதான மாணவர்களைப் போலதான் நாமும் இருப்போம். You know, whether a student passes or not, exam is over for everyone, however they write it. ஒரு மாணவன் தேர்ச்சி அடைகிறானோ இல்லையோ அந்த தேர்வுகளானது அவன் எப்படி எழுதினாலும் அந்த தேர்வு முடிந்துவிடும். Even a student who fails has summer holidays. அந்த தேர்வில் தோல்வி இருக்கிற மாணவனுக்கு கூட விடுமுறை நாட்கள் உண்டு. So we, in the same way, we should not be, without bothering how we have done in our trials. அதே போலவே நம்முடைய சோதனையில் நாம் எப்படி சந்தித்திருக்கிறோம், எப்படி நடந்து கொண்டோம் என்பதை பற்றி கவலையற்றவர்களாய் நாம் இருக்க கூடாது. The end of a trial is not what is important. ஒரு சோதனையின் முடிவு முக்கியமானது அல்ல, but how we have reacted in our trials, how we have overcome the trial is important. ஆனால் சோதனையில் நாம் எப்படி நடந்து கொண்டோம், சோதனை எப்படி ஜெயித்தோம் என்பதே காரியம். How we have used the trial to grow in our life is very important. நம்முடைய வாழ்க்கையில் வளரும்படியாக நாம் எப்படி அந்த சோதனையை பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதே முக்கியமான காரியம். Otherwise you can keep on sitting and writing exam after exam and keep failing. There will be no progress in life. இல்லாவிட்டால் நாம் தொடர்ந்து உட்கார்ந்து தேர்வு எழுதி கொண்டே இருப்போம், தேர்வுக்கு பின் தேர்வு வந்து கொண்டே எழுதி கொண்டே இருப்போம், நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது. They asked one boy, what are you studying? ஒரு பையனை பார்த்து நீ என்ன படிக்கிறாய் என்று கேட்டார்கள். He said, I am doing my night standard 3rd year. நான் என்னுடைய 9ஆம் வகுப்பினுடைய 3ஆம் வருடத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். 9th standard 3rd year he is doing. 9ஆம் வகுப்பில் 3ஆம் வருடம். In other words, he's written 9th standard 3 times, not passed. வேறு வார்த்தைகளில் அவன் தன்னுடைய 9ஆம் வகுப்பு தேர்வை 3 முறை எழுதியிருக்கிறான், இன்னும் தேர்வடையவில்லை. In the same way, many people without passing in their spiritual trials are facing trial after trial after trial, simply because we are doing either a 3rd or 4th year in the same class in our spiritual life. அதே போலவே अनेक ஜனங்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சோதனையின் மேல் சோதனை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த சோதனை அவர்களுக்கு ஏன் வருகிறது என்றால் ஒரே வகுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரே தேர்வை அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். Every trial is coming into our life. We are meant to face it only once. If we pass, it will come only once. நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும். அந்த சோதனையானது நாம் ஒரு முறை தேர்வடைந்து விட்டால் மறுபடியும் அந்த சோதனை வராது. So don't be too quick to get rid of the trials. எனவே சோதனைகளிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று நீங்கள் துரிதப்பட வேண்டாம். Use every trial to grow. ஒவ்வொரு சோதனையும் நீங்கள் வளரும்படியாக அதை பயன்படுத்த வேண்டும். Joseph's trials only promoted him and finally helped him to sit on the throne. யோசேப்பினுடைய சோதனைகள் அவனை உயர்த்தி சிங்காசனத்தில் உட்கார வைத்தது. Now for us to sit in the to experience the revival, எனவே அந்த எழுப்புதலை நாம் அனுபவிக்கும்படியாக, and in the revival to be of help to a big group of people, multitudes are going to come in. அந்த எழுப்புதலானது திரள் கூட்டமான ஜனங்களானவர்கள் உள்ளே வருவதற்கு உதவி செய்யும்படியாக, to become fathers and mothers to a new generation that's going to crowd in or pour into the church in the last days. வரப்போகிறதான சந்ததியானது தலைமுறையானது மிகப்பெரிய கூட்டமாக திரள் கூட்டமாக சபைக்குள் வரும்போது அவர்களுக்கு நாம் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கும்படியாக, the Bible says in the last days the mountain of the Lord's house will be exalted above every hill. வேதமானது இப்படி சொல்கிறது, கடைசி நாட்கள் கர்த்தருடைய பர்வதமானது கொடுமுடியில் உயர்த்தப்படும். In other words, வேறு வார்த்தைகளில், in the last days God will exalt his church. கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய சபையை உயர்த்துவார். And the Bible says all nations will flow to it. வேதம் சொல்கிறது எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். So that means from every country in the world people are going to come into the church. அதன் அர்த்தம் என்னவென்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலுமிருந்து ஜனங்கள் சபைக்குள் ஓடி வருவார்கள். Just imagine. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். Our church started in 1923. நம்முடைய சபையானது 1923ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. So our church is about 85 years old. நம்முடைய சபைக்கு இப்பொழுது 85 வயது ஆகிறது. 85 years of ministry, we have managed to spread the truth in 35 countries, and that also not all over the country, just one faith home in a country like that. 85 வருடம் நாம் ஊழியம் செய்தாலும் கூட 35 நாடுகளில் தான் நம்முடைய ஊழியம் இருக்கிறது. அதுவும் கூட சில நாடுகளில் ஒரே ஒரு சபை இருக்கிறதான ஊழியம் தான் இருக்கிறது. So 85 years of ministry, 35 countries. To go and reach the other 200 countries, how many years ministry we will need? 85 வருடம் ஊழியம் செய்த பிறகு 35 நாடுகளுக்கு தான் போக முடிந்திருக்கிறது. இன்னும் ஏறக்குறைய 200 நாடுகளுக்கு போவதற்கு இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகும்? We will need another 300 years. நமக்கு இன்னும் 300 வருடங்கள் தேவை. But you know what's going to happen? ஆனால் என்ன சம்பவிக்க போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? Such a mighty revival is going to come in a few months
all nations are going to see the glory of God. அவ்வளவு பெரிய மகா பெரிய எழுப்புதல் வரப்போகிறபடினால் சில மாதங்களில் எல்லா ஜாதிகளும் தேவனுடைய மகிமையை காண போகிறார்கள். And God is sending us ahead. He has brought us into the church early. He is pounding us, breaking us and making us. எனவே தேவன் நம்மை முன்னே அனுப்புகிறார். அதற்காக தேவன் நம்மை சபைக்கு ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மை இடிக்கிறார், நம்மை உடைக்கிறார், நம்மை தகர்க்கிறார். He is teaching us so that we might teach others. மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும்படியாக அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். He is drilling us and killing us so that we might bring others to life. மற்றவர்களுக்கு நாம் ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் நம்மை குத்துகிறார், நம்மை கொல்லுகிறார். But it's not to get rid of us. It's not because he hates us, it's because he loves us. அவர் இதை செய்கிறபடியால் அவர் நம்மை பகைக்கவில்லை, அவர் நம்மை நேசிக்கிறபடியால் அவர் இப்படி செய்கிறார். So all the trials we are going through only shows the greatness of our calling. எனவே நாம் போகிறதான ஒவ்வொரு சோதனையும் நம்முடைய அழைப்பின் மேன்மையே அது காட்டுகிறது. Now to sit on that throne, அந்த சிங்காசனத்தில் உட்காரும்படியாக, to accept and receive that power and authority that God is going to give in the last days. தேவன் கடைசி நாட்களில் நமக்கு கொடுக்க போகிறதான அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக, just imagine for 200 countries to receive the gospel in a few months. சில மாதங்களில் 200 நாடுகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் how much work has to be done? எவ்வளவு வேலை செய்யப்பட வேண்டும்? God is going to give many believers gifts. தேவன் अनेक விசுவாசிகளுக்கு வரங்களை தரப்போகிறார். Because the work is going to be so large, in a few months so much work has to be done. Servants of God are not enough to do it. ஏனென்றால் வேலை பெரியதா இருக்கிறபடியினால் சில மாதங்களிலே மிகப்பெரிய வேலைகள் செய்ய வேண்டியதா இருக்கிறபடியினால் தேவ ஊழியர்கள் போதுமானவர்களாய் இல்லை. So maybe early in the morning one day in front of your house, after God gives you gifts, you might find 100 people, sick people coming to get healing from you. எனவே ஒருவேளை தேவன் உங்களுக்கு வரத்தை கொடுத்து விட்ட பிறகு அதிகாலையில் உங்களுடைய வீட்டு வாசலில் 100 வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு சுகம் கொடுக்கும்படியாக உங்களுக்காய் காத்துக் கொண்டிருப்பார்கள். Because God would have given such power and authority. ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்டதான அதிகாரத்தையும் ஆளுகையும் உங்களுக்கு தந்திருப்பார். So you will have to tell them the gospel. எனவே நீங்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். You will have to heal them. அவர்களை நீங்கள் சுகமாக்க வேண்டும். And God would have given you such power. அப்படிப்பட்ட வல்லமையை தேவன் உங்களுக்கு தந்திருப்பார். But before God gives you that authority, அந்த வல்லமையை தேவன் உங்களுக்கு தருவதற்கு முன்பாக we will have to pass 3 tests. நாம் 3 தேர்வுகளில் தேர்ச்சி அடைய வேண்டும். And those 3 tests we can see from Joseph's life. அந்த 3 சோதனைகளையுமே நாம் யோசேப்பினுடைய ஜீவியத்திலிருந்து பார்க்கலாம். The first test is the pit test. முதலாவது சோதனை குழியில் போடப்பட்டதான சோதனை. The pit test is a test of humility. அந்த குழியில் போடப்பட்டதான சோதனையானது தாழ்மைக்காய் வரதான சோதனையா இருந்தது. It is a test that tests how humble we are. நாம் எந்த அளவுக்கு தாழ்மையாய் இருக்கிறோம் என்பதை சோதிக்கிறதான ஒரு சோதனை. It tells us how proud we are. இல்லாவிட்டால் நாம் எவ்வளவு பெருமை உள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறதான சோதனை. So the trials that we go through are some of those trials are to humble us. எனவே நாம் போகிறதான சோதனைகளில் சில சோதனைகள் நம்மை தாழ்த்துகிறதா இருக்கிறது. You know, Joseph had a multicolored coat. யோசேப்புக்கு ஒரு பலவர்ணமான அங்கி இருந்தது. His father gave it to him. அவனுடைய தகப்பனார் அவனுக்கு அதை கொடுத்திருந்தான். His father was foolish in one way. அவனுடைய தகப்பனார் ஒரு விதத்தில் புத்தியீனமாய் இருந்தான். His father not only loved Joseph, அவனுடைய தகப்பனார் யோசேப்பை நேசித்தது மாத்திரமல்ல, he did so many things partially to Joseph that made the brothers jealous. பல வகையான காரியங்களை அவன் யோசேப்புக்கு என்று பட்சபாதமாய் செய்தபடியினால் அவனுடைய சகோதரர்களுக்கு அது வெறுப்பை உண்டாக்கியது. Joseph also was foolish. யோசேப்பும் அவன் புத்தியீனமாய் இருந்தான். The Bible says when Joseph's brothers saw Joseph's father Jacob giving Joseph that multicolored coat, the brothers hated Joseph and did not speak properly to him after that. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய தகப்பன் அவனுக்கு பலவர்ணமான அங்கே கொடுத்தபோது அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக அதை கொடுத்தபடினால் அதை கண்டுதான அவனுடைய சகோதரர்கள் அதற்கு பின்பு அவனை வெறுத்து பகைத்தார்கள். அதற்கு பின்பு அவர்கள் அவனோடு ஒழுங்காய் பேசவில்லை. So if the brothers didn't speak to Joseph, what should Joseph have understood? சகோதரர்கள் அவனோடு கூட பேசவில்லை என்றால் யோசேப்பு என்ன புரிந்து கொண்டிருக்க வேண்டும்? My father gave me this dress, now my brothers don't like it, they are jealous, they hate me. என்னுடைய தகப்பனார் எனக்கு இந்த வஸ்திரத்தை கொடுத்திருந்தார், ஆனால் என்னுடைய சகோதரர்களுக்கு இது பிடிக்கவில்லை, அவர்களுக்கு பொறாமையா இருக்கிறது, எனவே அவர்கள் என்னை பகைக்கிறார்கள். After a few days he saw a dream. இன்னும் சில நாட்கள் கழித்து அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். In that dream it's as though he is in authority over the full family. அந்த சொப்பனத்தில் அவன்தான் முழு குடும்பத்திற்குமே அதிகாரியா இருக்கிறதை போல அவன் கண்டான். What should he have done? அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? Already my brothers are angry with
with me. If I tell this dream, they'll get more angry. ஏற்கனவே என்னுடைய சகோதரர்கள் என் மேல் கோபமாய் இருக்கிறார்கள். நான் இந்த சொப்பனத்தை சொன்னால் இன்னும் அதிக கோபம் கொள்வார்கள். But he told the dream. ஆனால் அவனோ சொப்பனத்தையும் சொல்லிவிட்டான். The Bible says they hated him even more. வேதம் சொல்கிறது அவனுடைய சகோதரர்கள் இன்னும் அவனை பகைத்தார்கள். Then he saw another dream. அவன் இன்னொரு சொப்பனத்தை கண்டான். And he said, they already hate me for seeing one dream. Let me hide this dream. He didn't hide it. He told that dream also. ஏற்கனவே நான் ஒரு சொப்பனத்தை சொல்லிவிட்டேன், இதற்கே அவர்கள் என்னை பகைக்கிறார்கள். இன்னொரு சொப்பனத்தை கண்டேன் என்று அவன் யோசிக்காமல் இன்னொரு சொப்பனத்தையும் அவன் சொல்லிவிட்டான். Again they envied him, the Bible says. மறுபடியும் அவர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Now his father is sending him to the fields where his brothers are. இப்பொழுது அவனுடைய தகப்பனார் அவனுடைய சகோதரர்கள் இருந்ததான அந்த நிலத்திற்கு அவனை அனுப்புகிறார். What should he do now? இப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? He knows whenever his brothers see that colored coat, they get angry and irritated. எப்பொழுதெல்லாம் இந்த பலவர்ணமான அங்கியை அவனுடைய சகோதரர்கள் காண்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் எரிச்சல் அடைந்து கோபம் அடைகிறார்கள். So if he wants to win his brother's favor, he should change his dress, put some other ordinary dress and go. எனவே அவனுடைய சகோதரருடைய செல்வாக்கை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படியாவது இந்த தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படியாவது இந்த வஸ்திரத்தை கழற்றி வைத்துவிட்டு வேறு வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு போயிருந்திருக்க வேண்டும். But that day when his brothers are not speaking to him, when they hate him, when they envy him, he knows the reason all started with the colored coat. That day he is wearing the colored coat and going. அந்த நாளில் அவன் போகும்போது அந்த பலவர்ணமான அங்கி நிமித்தம் தான் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், அவனை வெறுத்தார்கள், அவன் மேல் கோபம் கொண்டார்கள், பொறாமை கொண்டார்கள். இதை இப்படி இருந்தாலும் கூட அவன் அந்த நாளில் அவர்களை காண போகும்போது அதே பலவர்ணமான அங்கியை தான் உடுத்தி கொண்டு சென்றான். Like that we all have some things to show off. அதே போலவே நாம் யாவருக்கும் நம்மை பற்றி காட்டிக்கொள்ள கூடியதான காரியம் உண்டு. We all have something that is our pride. நாம் யாவருக்கும் நமக்கு இருக்கிறதான பெருமை என்று ஒன்று உண்டு. So God will take us through some place where that pride is broken. எனவே அந்த பெருமை உடைக்கப்படக்கூடியதான ஒரு இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு செல்வார். When Joseph was thrown into the pit, that multicolored coat got torn. யோசேப்பு குழியில் போடப்பட்ட போது அந்த பலவர்ணமான அங்கி கிழிக்கப்பட்டது. So we all have some things inside us that make us proud people. எனவே நாம் யாவருக்கும் ஏதோ ஒரு காரியம் உள்ளே இருக்கும், அது நம்மை பெருமையுள்ள ஜனங்களாய் இருக்க செய்யும். Many of us have spiritual pride. நம்மில் அநேகருக்கு ஆவிக்குரிய பெருமை உண்டு. You know how well I pray. நான் எவ்வளவு நன்றாய் ஜெபிப்பேன் தெரியுமா? We won't say that. We'll think that. நாம் அதை சொல்ல மாட்டோம், ஆனால் மனதில் நினைப்போம். If at all we say, நாம் அப்படியே சொல்லிவிட்டாலும் கூட some people will never tell lies. சில ஜனங்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். They are very proud of it. அதை பற்றி அவர்கள் மிகவும் பெருமை உள்ளவர்களாய் இருப்பார்கள். But when they say that, how will they say? ஆனால் அவர்கள் அதை சொல்லும்போது எப்படி சொல்லுவார்கள்? By the grace of God I never tell lies. கர்த்தருடைய கிருபையினால் நான் பொய் சொன்னதே இல்லை. But what is that by the grace of God? It's only a sentence to cover their pride. அந்த கர்த்தருடைய கிருபையினால் என்கிறதான வார்த்தையானது அந்த பெருமையை மறைக்கக்கூடியதான ஒரு வாக்கியம். I want to advertise that I am telling the truth all the time. So I will cover it my pride by saying by the grace of God I don't tell lies. நான் எப்பொழுதுமே உண்மை பேசுகிறேன் என்பதை பற்றி விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அதை வெளியே சொல்வதற்காக கர்த்தருடைய கிருபையினால் என்கிற வார்த்தை வைத்து மீதி இருக்கிற வார்த்தைகளை மறைத்து சொல்லுகிறேன். So we say by the grace of God, by the grace of God, and we write many certificates about ourselves, and that is our multicolored coat. நாம் கர்த்தருடைய கிருபையினால் என்று பல வகையான சான்றிதழ்களை நம்மை பற்றி எழுதிக் கொள்கிறோம். அதுதான் பலவர்ணமான அங்கி. By the grace of God I preach well. கர்த்தருடைய கிருபையினால் நான் நன்றாய் பிரசங்கம் பண்ணுகிறேன். By the grace of God I play the keyboard well. கர்த்தருடைய கிருபையினால் நான் நன்றாய் இசை கருவிகளை வாசிக்கிறேன். By the grace of God I brought 10 souls to church. கர்த்தருடைய கிருபையினால் நான் 10 ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். By the grace of God if I testify, the whole church will just be silent. கர்த்தருடைய கிருபையினால் நான் சாட்சி சொல்லும்போது முழு சபையும் அமைதியாக இருந்து அதை கவனிக்கும். By the grace of God if my gift operates, the whole church trembles. கர்த்தருடைய கிருபையினால் எனக்குள் வரம் கிரியை செய்யும்போது முழு சபையுமே நடுங்கும். By the grace of God for the past 25 years I've always been wearing white clothes. கர்த்தருடைய கிருபையினால் கடந்த 25 வருடங்களாக நான் எப்பொழுதும் வெண் வஸ்திரத்தையே உடுத்திக் கொண்டிருக்கிறேன். By the grace of God I pray 7 hours a day. கர்த்தருடைய கிருபையினால் நான் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ஜெபிக்கிறேன். This is our multicolored coat. இவை நம்முடைய பலவர்ணமான அங்கியா இருக்கிறது. If we keep on doing like this, நாம் இதை தொடர்ந்து இப்படி செய்து கொண்டிருப்போம் என்றால், if that pride does not break, அந்த பெருமை உடைக்கப்படாமல் இருக்கும் என்றால், we are not prepared for the revival. நாம் எழுப்புதலுக்கு ஆயத்தமாக்கப்படவில்லை. So God will take us through paths where that colored coat gets torn. எனவே அந்த பலவர்ணமான அங்கி கிழிக்கப்படக்கூடியதான பாதைகளின் வழியாய் தேவன் நம்மை கொண்டு செல்வார். God will take us through paths of failures where our pride is broken. நம்முடைய பெருமை உடைக்கப்படக்கூடியதான தோல்விகளின் வழியாய் தேவன் நம்மை கொண்டு செல்வார். So in that pit test, what are we supposed to do? எனவே அந்த குழியாகிய சோதனையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? We have to humble ourselves. நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். We have to realize our nothingness. நாம் ஒன்றுமே இல்லை என்கிறதான
இருக்கிற அந்த ஒன்றுமில்லாத தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். We have to come to a state where we not just say I am nothing, but we know we are nothing. நாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறதான அந்த நிலவரத்துக்கு என்று அல்ல, நாம் ஒன்றுமே இல்லை என்று நாம் அறிந்து கொள்ளக்கூடியதான நிலவரத்திற்கு நாம் வர வேண்டும். So we have to be very careful in our lives. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Can we say we are humble? Can we say we are humble? நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று நம்மால் சொல்ல முடியுமா? I who am preaching to you, I know there's so much of pride in me. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் எனக்குள் அதிக பெருமையா இருக்கிறது என்று நான் அறிவேன். There is so much of pride in me. எனக்குள் அதிக பெருமை இருக்கிறது. So God must take it all away from us. எனவே தேவன் அவை எல்லாவற்றையும் நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும். If we continue to live like this, நாம் இப்படி தொடர்ந்து வாழ்வோம் என்றால் we won't get that throne. அந்த சிங்காசனம் நமக்கு கிடைக்காது. 1 minute shall we close our eyes? ஒரு நிமிடம் நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். Can we humbly acknowledge that we are proud people? நாம் பெருமையுள்ள ஜனங்கள் என்று சொல்லி நாம் ஒத்துக்கொண்டு நம்மை தாழ்த்த முடிகிறதா? How many can discover the pride that is in us? எத்தனை பேர் உங்களுக்குள் இருக்கிற பெருமையை உங்களால் பார்க்க முடிகிறது? As the first sign of our humility, shall we confess our pride? நம்முடைய தாழ்மையின் முதல் அறிகுறியாக நம்முடைய பெருமையை அறிக்கையிடுவோமா? In the pit of our, in the trial, as we sit inside the pit, நம்முடைய சோதனை நாம் குழிக்குள் உட்கார்ந்திருக்கும் போதுதானே, let's not justify ourselves. நாம் நம்மை நீதிகரித்து நியாயம் பேச வேண்டாம். Let's not give excuses for our situation. நம்முடைய சூழ்நிலைகளுக்காக நாம் சாக்கு போக்குகளை சொல்ல வேண்டாம். Some people will always blame others. சில ஜனங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களே குற்றப்படுத்துவார்கள். Some people are so proud they will even blame God. சில ஜனங்கள் அந்த அளவுக்கு பெருமை உள்ளவர்களாக இருக்கிறபடியால் அவர்கள் தேவனே குற்றப்படுத்தி விடுவார்கள். Why is God doing like this? தேவன் ஏன் எனக்கு இப்படி செய்கிறார்? Why doesn't God have eyes to see? இதை பார்ப்பதற்கு தேவனுக்கு கண்களே இல்லையா? Beloved, that's all words coming out of pride. பிரியமானவர்களே, இந்த எல்லா வார்த்தையும் பெருமையிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள். When we receive blows, நாம் அடிகள் வாங்கும்போது let's immediately become contrite in heart. நாம் உடனேயே நம்முடைய இதயத்தில் நொறுங்குண்டவர்களாய் மாறிவிடுவோம். Jesus, have mercy on me. இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். Right now, இப்பொழுதுதானே. how many people can humbly agree, yes, I am proud? எத்தனை பேர் தாழ்மையுள்ளவர்களாய் ஆம் நான் பெருமையுள்ளவனாய் இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ள முடியும்? With our eyes closed, such people may lift up their hands. நம்முடைய கண்கள் மூடினபடி அப்படிப்பட்ட ஜனங்கள் தங்கள் கரங்களை உயர்த்துங்கள். How many will admit I am a proud person? நான் ஒரு பெருமையுள்ள நபர் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீர்கள்? Such people may lift up their hands. அப்படிப்பட்ட ஜனங்கள் தங்கள் கரங்களை உயர்த்தலாம். Let's put down our hands. நாம் நம்முடைய கரங்களை கீழே போடுவோம். God has seen our hands. தேவன் நம்முடைய கரங்களை கண்டு இருக்கிறார். And God will remove that pride. தேவன் அந்த பெருமையை நம்மை விட்டு அகற்றி போடுவார். That pride will be removed not by just saying a few words, Lord, I am nothing, Lord, I am a worm, not like that. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு புழு என்று இப்படிப்பட்ட சில வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக அந்த பெருமை நம்மை விட்டு அகன்று போகாது. Lord, I am just mud. ஆண்டவரே, நான் ஒரு மண். All these words will not take away our pride. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய பெருமை நம்மை விட்டு போகாது. Our pride has to be broken. நம்முடைய பெருமை உடைக்கப்பட வேண்டும். God will take us through paths where we get rejected. நாம் புறக்கணிக்கப்படுகிறதான பாதைகளின் வழியாய் தேவன் நம்மை கொண்டு செல்வார். God will take us through paths where our loved ones, our own brothers will throw us into a pit. நமக்கு அருமையானவர்கள் நம்முடைய சொந்த சகோதரர்களை நம்மை குழிக்கு தள்ளக்கூடியதான பாதைகளில் தேவன் நம்மை கொண்டு செல்வார். At that time, what should we do? அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? Don't accuse the brothers. நீங்கள் அந்த சகோதரர்களை குற்றப்படுத்த வேண்டாம். Don't find fault with those who throw you into the pit. உங்களை குழிக்குள் தள்ளினவர்கள் மேல் நீங்கள் தவறு காண வேண்டாம். Just look to God. நீங்கள் அப்படியே தேவனை நோக்கி பாருங்கள். Just humble yourself. உங்களை நீங்கள் அப்படியே தாழ்த்தி விடுங்கள். Lord, have mercy on me. ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும். I am broken, Lord. ஆண்டவரே, நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன். Forgive my pride, Lord. ஆண்டவரே, என்னுடைய பெருமையை மன்னியும். I realize I am a big failure, Lord. ஆண்டவரே, நான் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறேன் என்று உணர்ந்து கொள்கிறேன். I deserve this pit, Lord. ஆண்டவரே, இந்த குழி எனக்கு தேவைதான். I thank you for this path, Lord. ஆண்டவரே, இந்த பாதைக்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Give me your humility, Lord. ஆண்டவரே, உம்முடைய தாழ்மையை எனக்கு தாரும். Right now, இப்பொழுதுதானே. all those who desire humility, தாழ்மையை விரும்புகிறதான அத்தனை பேரும், all those who desire the humility of Jesus, இயேசுவினுடைய தாழ்மை எங்களுக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், those who want that humility, அந்த தாழ்மை வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், even if God breaks us to give us that humility, அந்த தாழ்மை தேவன் நமக்கு தரும்படியாக தேவன் நம்மை உடைத்தாலும், surrendering, shall we praise God. தேவனுக்கு நாம் ஒப்புக்கொடுத்தவர்களாய் நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, we praise you, we praise you, we praise you, we praise you.
Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. We praise you. When someone tells something against us, யாரோ ஒருவர் நமக்கு விரோதமாக ஏதோ ஒன்றை சொல்லிவிடும்போது don't we get hurt? நாம் அதனால் நாம் மனசு கஷ்டப்படுகிறது இல்லையா? We get hurt. We get sad. நாம் துக்கம் அடைகிறோம். Why? ஏன்? That's our pride. அது நம்முடைய பெருமை. Humble people will never get hurt. தாழ்மையுள்ள ஜனங்கள் ஒருபோதும் காயப்பட மாட்டார்கள். No matter what anyone tells against them, they won't be sad about it. யார் அவர்களுக்கு விரோதமாக என்ன சொன்னாலும் அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். So if someone tells something against us that pricks us and hurts us, it only says that we are proud. யாரோ ஒருவர் நமக்கு விரோதமாக ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டால் அது நம்மை குத்துகிறது, அது நம்மை காயப்படுத்துகிறது. இவை எல்லாம் நம்முடைய பெருமை நிமித்தமாகவே நமக்கு இப்படி இருக்கிறது. So we should thank God for such people who show us how proud we are, not criticize them and say how can they say such a thing. எனவே அப்படிப்பட்ட ஜனங்கள் நாம் எவ்வளவு பெருமை உள்ளவர்கள் என்று நமக்கு வெளிப்படுத்தினபடினா நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக இவர்கள் எப்படி சொல்லலாம் என்று சொல்லி நாம் அவர்களை விமர்சிக்க கூடாது. This is how God shows us how proud we are. இப்படிதான் நாம் எவ்வளவு பெருமை உள்ளவர்கள் என்று தேவன் நமக்கு காண்பிக்கிறார். We sometimes want, always to be put forward. சில வேளைகளில் நாம் எப்பொழுதுமே முன்னுக்கு நிற்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். I must be area leader. நான் தான் ஏரியா நடத்திப்புக்காரராய் இருக்க வேண்டும். One day one young girl came to a pastor. ஒருமுறை ஒரு வாலிப சகோதரி ஒரு பாஸ்டரிடத்தில் வந்தாள். With her parents. தன்னுடைய பெற்றோர்களோடு வந்திருந்தாள். For fixing the day of her wedding. தன்னுடைய விவாக நாளை நியமிக்க வேண்டும் என்பதற்காக. So pastor asked, have you received the Holy Spirit? எனவே பாஸ்டர் அவளை பார்த்து நீ பரிசுத்த ஆவியை அபிஷேகத்தை பெற்றாயா? Usually they ask some questions, isn't it? பொதுவாக இப்படி கேள்விகளை கேட்பது வழக்கம். So when the pastor asked the girl, have you received the Holy Spirit? எனவே பாஸ்டர் அவளை பார்த்து நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாயா என்று கேட்டபோது the answer she gave was, I am a Sunday school teacher. அவள் கொடுத்த பதில் என்னவென்றால் நான் ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியை. In other words, please don't ask any more questions. வேறு வார்த்தைகளில் கூறுவோம் என்றால் இதற்கு பிறகு எந்த கேள்விகளையும் நீங்கள் கேட்க வேண்டாம். So sometimes our position is our pride. சில வேளைகளில் நம்முடைய ஸ்தானமானது நம்முடைய பெருமையாய் மாறிவிடுகிறது. So we should put away all these things. எனவே இந்த எல்லா காரியங்களையும் நாம் அகற்றிவிட வேண்டும். We should not long for these things. இந்த காரியங்களுக்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்க கூடாது. All this is vanity. இவைகள் எல்லாம் மாயை. We should only want to be humble before God. நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மையுள்ளவர்களாக மாத்திரம் தான் இருக்க வேண்டும். Only such people will be promoted to the throne. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் சிங்காசனத்திற்கு உயர்த்தப்படுவார்கள். That's the first test that we have to pass, the test of humility, the pit test. நாம் தேர்ச்சி அடைய வேண்டியதான முதலாவது சோதனை இந்த சோதனை, தாழ்மைக்குரியதான சோதனை, குழியில் போடப்படுகிறதான சோதனை. The second test that we have to pass, நாம் தேர்ச்சி அடைய வேண்டியதான இரண்டாவது சோதனை is the Potiphar test. அது போத்திபாரின் சோதனை, or the test of holiness. இல்லாவிட்டால் பரிசுத்தத்திற்குரியதான சோதனை. Today if we look in this world, everywhere there is sin. இன்று நாம் இந்த உலகத்தில் பார்க்கும்போது எங்கும் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. India was once a holy country. ஒரு காலத்தில் இந்தியா ஒரு தூய்மையான தேசமா இருந்தது. Indian society was once a society that resisted sin. இந்திய சமுதாயமானது ஒரு காலத்தில் பாவத்தை எதிர்த்ததான ஒரு சமுதாயமா இருந்தது. But today India is getting westernized. ஆனால் இன்று இந்தியா தேசமானது மேற்கத்திய தேசத்தை போல மாறி வருகிறது. India is absorbing foreign culture. இந்தியா மேற்கத்திய கலாச்சாரங்களை அது பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. Society is becoming a permissive society. That means they are saying everything is okay now. சமுதாயமானது எல்லா காரியங்களையும் அனுமதிக்கிறது, எல்லாம் சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. What was sin a few years ago is style today. சில வருஷங்களுக்கு முன்பாக எது பாவம் என்று சொல்லப்பட்டதோ இந்த நாட்களில் அதுதான் ஸ்டைலா இருக்கிறது. When India is becoming like this, இந்தியா இப்படி மாறிக்கொண்டிருக்கும் போது, when the world is becoming like this, உலகமானது இப்படி மாறிக்கொண்டிருக்கும் போது, when everything is okay for everybody, எல்லாருக்கும் எல்லாம் சரி எல்லாம் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது, brother sister, are our standards changing? சகோதரனே சகோதரி, நம்முடைய அளவுகோல் மாறிக்கொண்டிருக்கிறதா? Are we trying to change our standards and go against the word of God? நாம் நம்முடைய அளவுகோல்களை மாற்றி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் போகிறோமா? Everything may be okay for the world, but everything is not okay for a child of God. உலகத்திற்கு எல்லா காரியமும் சரியாக தோன்றும், ஆனால் எல்லா காரியமும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சரியா இருக்காது. Today it is a challenge for people to become unspotted in this world. இன்று உலகத்தில் ஜனங்கள் கரைப்படாதவர்களாக வாழ்வது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது. In your class, in your college, in your workplace, in your neighborhood, amongst your relatives, everyone might go astray, but you are different.
உங்களுடைய வகுப்பில், உங்களுடைய கல்லூரியில், உங்களுடைய பள்ளியில், உங்களுடைய அயலகத்தாருடைய வீட்டில், உங்களுடைய உறவின் முறையாரில் யார் வேண்டுமானாலும் அவர்கள் வழித்து விலகி போகலாம். ஆனால் நீங்கள் அப்படி போக முடியாது. The sins that touch them, the sins that rule them will fight against us. அவர்களை தொடுகிறதான பாவம், அவர்களை ஆளுகிறதான பாவம் நமக்கு விரோதமாய் போராடும். The sins that touch them, the spirits that are devouring them will come against us. அவர்களுக்கு விரோதமாய் வருகிறதான பாவம், அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிறதான பாவமானது நம்மை வந்து விழுங்க முயற்சிக்கும். At that time what should we do? அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? Don't say everybody is doing it so I will do it. எல்லாரும் செய்கிறார்கள் அதனால் நானும் செய்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். Our laws are different. நம்முடைய பிரமாணங்கள் வித்தியாசமானது. Our God is a holy God. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். Joseph had many excuses to give. யோசேப்புக்கு சொல்லக்கூடியதான அநேக சாக்கு போக்குகள் இருந்தது. My brothers hated me. என்னுடைய சகோதரர்கள் என்னை பகைத்து விட்டார்கள். I am in a strange country. இப்பொழுது நான் ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிறேன். There's nobody to love me. என்னை நேசிப்பதற்கு ஒருவருமே இல்லை. At last now someone has come to love me. கடைசியாக என்னை நேசிப்பதற்கு யாரோ ஒருவர் வந்து விட்டார்கள். He never gave such excuses. அவன் ஒருபோதும் இப்படிப்பட்ட சாக்கு போக்குகளை சொல்லவே இல்லை. Always lived before a holy God. அவன் எப்பொழுதுமே ஒரு பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். He realized even though no one is watching, God is watching. ஒருவருமே பார்க்கவில்லை என்றாலும் தேவன் என்னை பார்க்கிறார் என்று அவன் உணர்ந்தவனாய் இருந்தான். How is our secret life? நம்முடைய அந்தரங்கமான ஜீவியம் எப்படி இருக்கிறது? Do we think no one is watching? ஒருவரும் என்னை பார்க்கவில்லை என்று நாம் நினைக்கிறோமா? There is a holy God. ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் இருக்கிறார். His eyes are as flames of fire. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருக்கிறதான கண்கள். He can see into the darkness. அவர் இருட்டிலும் பார்க்கக்கூடியவர். Yesterday when the brother was testifying, நேற்று அந்த சகோதரன் சாட்சி சொன்னபோது he said about that snake that ate up two people. இரண்டு பேரை விழுங்கினதான அந்த மலைப்பாம்பை பற்றி அவர் சொன்னார். The people who went into the well could not see into the darkness. கிணற்றுக்குள் உள்ளே சென்றதான அந்த ஜனங்களால் இருட்டில் என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியவில்லை. But the eyes of the snake could see in the darkness and see the people coming down and gobble them. ஆனால் அந்த பாம்பின் கண்களானது அந்த இருட்டிலும் கூட இரண்டு பேரை பார்த்து விட்டது, அவர்களை விழுங்கி விட்டது. Animals' eyes can see in the darkness, humans cannot. விலங்குகளுடைய கண்கள் இருட்டில் பார்க்கக்கூடியதா இருக்கிறது, ஆனால் மனுஷனுடைய கண்களால் அப்படி பார்க்க முடியாது. Men's eyes can see only in the light. மனுஷனுடைய கண்கள் வெளிச்சத்தில் இருந்தால் தான் பார்க்க முடியும். God's eyes can see in the light, can see in the darkness. God's eyes can see every thought that travels in our mind. தேவனுடைய கண்கள் வெளிச்சத்திலும் பார்க்கும், அது அந்தகாரத்திலும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் யோசனைகளில் வருகிறதான ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். So we stand before such a God. எனவே அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். What kind of excuses are we going to give to such a God? அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் என்ன வகையான சாக்கு போக்குகளை சொல்ல முடியும்? So when we live, we should live with the consciousness that such a God is watching us. எனவே நாம் வாழும்போது அப்படிப்பட்ட ஒரு தேவன் என்னை கவனிக்கிறார் என்கிறதான உணர்வோடு நாம் வாழ வேண்டும். There is no secret place in this world where we can hide from him. அவரை விட்டு நாம் அறிந்து கொள்ளக்கூடியதான இந்த உலகத்தில் ஒரு பகுதியும் மறைவான பகுதி இல்லை. So we should pass this test of holiness. எனவே இந்த பரிசுத்தத்திற்குரிய சோதனையை நாம் தேர்வடைய வேண்டும். Such trials will come against everybody, young and old, unmarried and married. அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாருக்கும் வரும், வயதானவர்களுக்கும் வரும், வாலிபர்களுக்கும் வரும், விவாகமானவர்களுக்கும் விவாகம் ஆவாதவர்களுக்கும் வரும். But we must stand for holiness. ஆனால் நாமும் பரிசுத்தத்திற்காய் நிற்க வேண்டும். We must realize there's a God who's watching us. நம்மை கவனிக்கிறதான ஒரு தேவன் இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். As we stand in the holy presence of God, நாம் தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் நிற்கும்போது தானே how are we as far as holy life is concerned? பரிசுத்த ஜீவியத்தை பொறுத்தவரையில் நாம் எப்படி காணப்படுகிறோம்? We are not called to be holy. நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. We are called to be holy as he is holy. அவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் We are அழைக்கப்பட்டிருக்கிறோம். not supposed to set our own standard for holiness. பரிசுத்தத்திற்கு என்று நம்முடைய சொந்த அளவுகோல்களை வைத்துக் கொள்ள வேண்டியவர்கள் அல்ல நாம். We are called to be holy as he wants us to be holy. அவர் எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதே பரிசுத்தமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Standing before that holiness, எனவே அந்த பரிசுத்தத்திற்கு முன்பாக நின்று கொண்டு we must all confess that we are all guilty. நாம் யாவரும் குற்றமுள்ளவர்கள் என்று அறிக்கையிட வேண்டும். But we have a God who sanctifies us. ஆனால் நமக்கோ நம்மை சுத்திகரிக்கிறதான ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who has the power to make us holy like he is holy. அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே போல நம்மையும் பரிசுத்தமுள்ளவராய் மாற்றக்கூடியதான வல்லமை அவருக்கு உண்டு. He doesn't demand us to be holy. அவர் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நம்மை கட்டளை கொடுத்து கேட்டு வாங்குகிறது இல்லை. He is a God who helps us to be holy. நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். We cannot be holy
உங்களால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க முடியாது. But we can desire to be holy. ஆனால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கலாம். If we desire to be holy, நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிப்போம் then என்றால் he will hold our hand. அப்பொழுது அவர் நம்முடைய கரங்களை பிடிப்பார். He will keep us from falling. அவர் நம்மை விழாதபடிக்கு பாதுகாப்பார். He will help us to grow in holiness. பரிசுத்தத்தில் நாம் வளரும்படியாய் அவர் நமக்கு உதவி செய்வார். The God of Joseph will be with us. அந்த யோசேப்பின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, now whether you are holy or not is not the question. நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீர்களோ இல்லையோ அது கேள்வி அல்ல. Whether you are sitting here like a saint or a sinner is not the question. நீங்கள் ஒரு பாவியாகவோ இல்லாவிட்டால் ஒரு பரிசுத்தவானவாகவோ உட்கார்ந்திருக்கிறீர்களோ என்பது கேள்வி அல்ல. You may be the worst sinner in this place. இந்த இடத்தில் நீங்கள் ஒரு மோசமான பாவியாய் இருக்கலாம். You may be dressed in white but inside you may be black. நீங்கள் வெள்ளை வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருக்கலாம், ஆனால் உள்ளேயோ கருப்பாய் இருக்கும். But that is not a matter. ஆனால் அது காரியம் அல்ல. A question is being asked. ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. Do you want to be holy? நீங்கள் பரிசுத்தமா இருக்க விரும்புகிறீர்களா? Do you want to be holy? நீங்கள் பரிசுத்தமா இருக்க விரும்புகிறீர்களா? If you want to be holy, then you may lift up your hand. நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் கரங்களை உயர்த்தலாம். Before the holy God we are all sinners. அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நாம் யாவரும் பாவிகள். But if we want to be holy, then our God is a very present help in trouble. ஆனால் நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நம்முடைய தேவன் ஆபத்தில் அனுகூலமான துணை தருகிற தேவனாய் இருக்கிறார். We should desire not just some holiness but His holiness. நாம் ஏதோ ஒரு பரிசுத்தத்தை வாஞ்சிக்க கூடாது, அவருடைய பரிசுத்தத்தையே நாம் வாஞ்சிக்க வேண்டும். Those who desire His holiness, put up your hands and praise God. அவருடைய பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. We praise you, we praise you, we praise you, we praise you, we praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. We become holy not because the surrounding becomes holy. நம்முடைய சுற்றுப்புறம் பரிசுத்தமா இருக்கிறபடினா நாம் பரிசுத்தமாய் மாறுகிறதில்லை. We can be in a very clean place where there is nothing unclean around us and still be filthy in our thoughts. நம்முடைய சுற்றுப்புறம் தூய்மையாக எந்த அசுத்தமுமே இல்லாமல் இருந்து நாம் அந்த இடத்தில் இருந்தாலும் கூட நமக்குள் நாம் தூய்மை இல்லாதவர்களாய் இருக்கலாம். At the same time we can be in a very filthy surrounding and we can be holy. அதே நேரத்தில் அசுத்தமான சூழ்நிலைகளும் கூட நாம் இருந்தாலும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க முடியும். So holiness does not depend on the surrounding. எனவே பரிசுத்தமானது சுற்றுப்புற சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல. Holiness is something to do with my heart. பரிசுத்தம் என்று சொல்வது என்னுடைய இருதயத்தில் நான் செய்ய வேண்டியதான ஒன்று. If there's holiness inside, nothing outside can touch us. உள்ளே பரிசுத்தம் இருக்கும் என்றால் புறமே இருந்து ஒன்றும் நம்மை தொடாது. That the Lord might give us that holiness once again, shall we praise God. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை தேவன் நமக்கு தரும்படியாக நாம் மறுபடியும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you, Lord. We praise you, we praise you, we praise you, we praise you, we praise you. Thank you, Lord. We thank you, Jesus. So the first test is the pit test, the test of humility. முதலாவது சோதனை குழியில் போடப்படுகிறதான சோதனை, தாழ்மைக்குரியதான சோதனை. The second test is the Potiphar test, the test of holiness. இரண்டாவது சோதனை போத்திபாரின் சோதனை, பரிசுத்தத்திற்குரிய சோதனை. The third test is the prison test, the test of patience. மூன்றாவது சிறைச்சாலையில் போடப்படுகிறதான சோதனை, பொறுமையை சோதிக்கிறதான சோதனை. From Potiphar's house, Joseph was sent to the prison. போத்திபாரின் வீட்டிலிருந்து யோசேப்பு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். There he was like a person forgotten. அங்கே ஏதோ மறக்கப்பட்ட நபரை போல அவன் காணப்பட்டான். The pit test got over quickly. குழி சோதனையானது சீக்கிரமாய் முடிந்துவிட்டது. The Potiphar test got over quickly. போத்திபாரின் சோதனையும் சீக்கிரமாய் முடிந்துவிட்டது. But Joseph had to spend about 12 years in prison. ஆனால் யோசேப்பு சிறைச்சாலையில் 12 வருஷங்களை கழிக்க வேண்டியதா இருந்தது. This is a test of patience. இதுதான் பொறுமையின் சோதனை. Some of our trials are like endless trials. நம்மில் சிலருடைய சோதனைகளானது முடிவில்லாத சோதனைகளை போல் இருக்கிறது. Some trials are going on 5 years, 10 years, 15 years. சில சோதனைகள் 5 வருடங்கள், 10 வருடங்கள், 15 வருடங்கள் நீடிக்கிறது. When is this going to come to an end? எப்பொழுது இது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது? That's what we ask. இதைதான் நாம் கேள்வியாய் கேட்கிறோம். Oh God, when is this going to end? தேவனே, இது எப்பொழுது முடிய போகிறது? Am I going to live like this all my life? நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படியே வாழ வேண்டுமா? Even God seems to be silent. தேவன் கூட மௌனமாய் இருக்கிறார். 10 years Joseph spent in that prison. அந்த சிறைச்சாலையில் 10 வருஷங்கள் யோசேப்பு கழித்தான். He got forgotten.
அவன் மறக்கப்பட்டு விட்டான். Who is there to think of Joseph? யோசேப்பை பற்றி நினைப்பதற்கு அங்கே யார் இருந்தார்கள்? Finally Joseph got a chance. கடைசியாக யோசேப்புக்கு ஒரு தருணம் வந்தது. One prisoner is now going to stand before the king again. அங்கே இருக்கிறதான ஒரு சிறை கைதி மறுபடியுமாய் அந்த ராஜாவிற்கு முன்பாய் போய் நிற்க போகிறான். His prison mate is going to see the king. அவனோடு கூட சிறையில் இருந்ததான அந்த சிறை கைதி இப்பொழுது ராஜாவை போய் பார்க்க போகிறான். So Joseph told that prison mate. எனவே யோசேப்பு தன்னோடு கூட சிறையில் இருந்ததான அந்த கைதியின் இடத்தில் இப்படி சொன்னான். When you go to the king, please tell him about me, that I am here without a cause. நீ ராஜாவினிடத்தில் போகும்போது தயவு செய்து என்னுடைய விஷயங்களை பற்றி நீ சொல்ல வேண்டும். நான் இங்கே வருவதற்கு எந்த காரணமும் இல்லை. Please tell him to bring me out. தயவு செய்து என்னை வெளியே கொண்டு வரும்படியாக நீ அவரிடத்தில் சொல்ல வேண்டும். When that prison mate was released, அந்த கூட இருந்ததான அந்த சிறை கைதி விடுதலையாக்கப்பட்ட போது he forgot. அவன் மறந்து விட்டான். That is a test of patience. அதுதான் பொறுமைக்குரியதான சோதனை. You go here for deliverance, you go there for deliverance, nothing happens, all doors are closed. விடுதலைக்காக நீங்கள் அங்கே செல்கிறீர்கள், விடுதலைக்காக நீங்கள் இங்கே செல்கிறீர்கள், ஒன்றும் நடக்கிறதில்லை, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. 1 year passes, 2 years pass, nothing happens, all doors are closed. ஒரு வருஷம் கழிக்கிறது, 2 வருஷம் கழிக்கிறது, ஒன்றுமே நடக்கவில்லை, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது. It looks like you're going to spend your whole life like this. உங்களுடைய முழு வாழ்க்கையும் இப்படியே கழிக்க போகிறோம் என்பதை போல தோன்றுகிறது. At that time, அந்த நேரத்தில் what was Joseph's reaction? யோசேப்பினுடைய பிரதிக்கிரியை என்ன? How much I trusted God. நான் தேவனை எவ்வளவு நம்பினேன். This is what he does. இதைதான் அவர் செய்கிறாரா? When I was in my old religion, I was all right. என்னுடைய பழைய மதத்தில் இருந்தபோது எல்லாம் நன்றாய் நடந்தது. Some people say, after coming to this church only all my problems started. சில ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இந்த சபைக்கு வந்த பிறகுதான் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பித்து விட்டது. Joseph could have complained. யோசேப்பு அப்படி புகார் செய்திருக்கலாம். But he never complained. ஆனால் அவன் ஒருபோதும் புகார் செய்யவில்லை. He continued to trust his God. அவன் தன்னுடைய தேவனை நம்ப ஆரம்பித்தான், தொடர்ந்து நம்பினான். 5 years or 10 years he continued to trust his God. 5 வருஷமோ 10 வருஷமோ அவன் தொடர்ந்து தன்னுடைய தேவனை நம்பினான். He got forgotten by his prison mate, but he continued to trust his God. தன்னோடு கூட இருந்த அந்த சிறை கைதியினால் அவன் மறக்கப்பட்டான். In the same way, அதே போலவே when we go through many paths unending, நாம் முடிவில்லாததான பல வகையான பாதைகளின் வழியாய் போகும்போது God is testing our patience. தேவன் நம்முடைய பொறுமையை சோதிக்கிறார். Are we going to endure for 2-3 years and then explode? 2-3 வருடங்கள் சகித்துக்கொண்டு அதற்கு பிறகு நாம் வெடிக்க போகிறோமா? Are we going to trust God for a few days and after that deny him? சிறிது நாட்கள் தேவனை நம்பிவிட்டு அதற்கு பிறகு அவரை மறுதலிக்க போகிறோமா? Are we going to say Jesus Jesus for a few days and when nothing happens run to men for help? கொஞ்ச நாட்களுக்கு என்று இயேசு இயேசு என்று சொல்லிவிட்டு சிறிது நாட்கள் கழித்து நாம் மனுஷர்களை நாடி உதவிக்காய் போக போகிறோமா? Few days, few months, go to the pastor and pray. If no sickness is healed, go to the doctor. சில நாட்கள் சில மாதங்கள் பாஸ்டரிடத்தில் போய் வியாதிக்காக ஜெபித்துவிட்டு வியாதி சுகமாகவில்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போக போகிறோமா? Then we have failed in the patience test. அப்படியாக இருக்கும் என்றால் அந்த பொறுமைக்குரிய சோதனையில் நாம் தோல்வி அடைந்து விட்டோம். So God should give us patience. எனவே தேவனே நமக்கு பொறுமையை தர வேண்டும். There is a reason why God is training us in patience. தேவன் ஏன் நம்மை பொறுமைக்கென்று பயிற்சிக்கிறார் என்பதற்கு ஒரு காரணம் உண்டு. God wants to test us how much we trust him. நாம் எவ்வளவு அவரை நம்புகிறோம் என்பதை பற்றி தேவன் நம்மை சோதிக்க வேண்டும். Do we trust him till the end? நாம் முடிவு பரியந்தம் அவரை நம்புகிறோமா? Do we trust him whether he does it or does not do it for us? அவர் நமக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவரை நம்புகிறோமா? Based on how we pass that test of patience is our promotion. அந்த பொறுமைக்குரிய சோதனையில் நாம் எப்படி தேர்ச்சி அடைகிறோம் என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நம்முடைய உயர்வு நமக்கு வரும். 1 minute shall we close our eyes? ஒரு நிமிடம் நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். How many of us have murmured in our trials? நம்மில் எத்தனை பேர் நம்முடைய சோதனை நேரத்தில் முறுமுறுத்து இருக்கிறோம்? How many of us have questioned God in our trials? நம்மில் எத்தனை பேர் நம்முடைய சோதனையின் வேளையில் தேவனை கேள்வி கேட்டிருக்கிறோம்? How many of us have been fed up in our trials? எத்தனை பேர் நம்முடைய சோதனையில் சலித்து போயிருக்கிறோம்? It's because we have failed in our patience test. இது நம்முடைய பொறுமைக்குரிய சோதனையில் நாம் தோல்வி அடைந்து விட்டபடியினால் இப்படி நடந்தது. May God forgive us. தேவன் தாமே நம்மை மன்னிப்பாராக. In the next trial, அடுத்த சோதனை, like Job said, யோபு சொன்னதை போல, even if he slay me, I will trust in him. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரில் நம்பிக்கையா இருப்பேன். Like Shadrach, Meshach and Abednego said, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னதை போல, even if he does not deliver us, we will trust in him. அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம். We should pass the test of patience. இந்த பொறுமைக்குரிய சோதனையில் நாம் தேர்ச்சி அடைய வேண்டும். No complaints, Lord. ஆண்டவரே, எந்த புகாரும் இல்லை. I still love you. ஆண்டவரே, இன்னும் நான் உம்மை நேசிக்கிறேன். Even if you are not going to answer me,
Lord, ஆண்டவரே நீர் எனக்கு பதில் சொல்லாமல் போனாலும் I will still love you. நான் இன்னும் உம்மை நேசிப்பேன். For what you have already done for me, Lord, ஆண்டவரே நீர் ஏற்கனவே எனக்கு என்ன செய்தீரோ I will give my life for you and be faithful to you till the end. ஆண்டவரே நான் இந்த வாழ்க்கையை உமக்கு கொடுத்து முடிவு பரியந்தம் கடைசி பரியந்தம் நான் உமக்கு உண்மையா இருப்பேன். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, can you trust your God? உங்களுடைய தேவனை உங்களால் நம்ப முடிகிறதா? Whether he speaks or not, is he trustworthy? அவர் உங்களோடு கூட பேசினாலும் பேசாவிட்டாலும் அவர் நம்பிக்கைக்குரியவரா இருக்கிறாரா? Whether he delivers you or not, is he trustworthy? அவர் உங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் அவர் நம்பிக்கைக்குரியவரா இருக்கிறாரா? Will you be patient enough not to deny him till the end? அவரை மறுதலிக்காமல் கடைசி பரியந்தம் நீங்கள் இருப்பதற்கு உங்களுக்கு பொறுமை இருக்கிறதா? The Bible says, he that endureth to the end shall be saved. வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். Can you endure till the end? நீங்கள் முடிவு பரியந்தம் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? God should forgive our murmurings. தேவன் நம்முடைய முறுமுறுப்புகளை நமக்கு மன்னிக்க வேண்டும். God should forgive our complainings. தேவன் நம்முடைய புகார்களை நமக்கு மன்னிக்க வேண்டும். God should forgive our questionings. தேவன் நம்முடைய கேள்விகளை நமக்கு மன்னிக்க வேண்டும். God should help us to grow in patience. தேவன் நம்மை பொறுமையில் வளர்கிறவர்களாக நமக்கு உதவி செய்ய வேண்டும். How many agree, I lack patience? எனக்கு பொறுமை இல்லை என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many say, yes, I have lost my patience and murmured? ஆம், என்னுடைய பொறுமையை நான் இழந்துவிட்டு முறுமுறுத்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? Such people may lift up their hands as a sign of their confession. அப்படிப்பட்டவர்கள் தங்கள் அறிக்கையின் அறிகுறியாக தங்கள் கரங்களை உயர்த்தலாம். How many have lost their patience in the recent past? எத்தனை பேர் நீங்கள் சமீபத்தில் உங்கள் பொறுமையை இழந்து விட்டீர்கள்? God should forgive us. தேவன் நம்மை மன்னிக்க வேண்டும். God should teach us patience. தேவன் நமக்கு பொறுமையை கற்றுத் தர We வேண்டும். should be patient not for few days, few months, few years. சிறிது நாட்கள், கொஞ்ச மாதங்கள், கொஞ்ச வருஷங்களுக்காக நாம் பொறுமையா இருக்க It கூடாது. should be a patience till the end. முடிவு பரியந்தம் நாம் பொறுமையுள்ளவர்களாய் இருக்க It should be வேண்டும். an endurance till the end. நாம் முடிவு பரியந்தம் சகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். For such a patience and for such a trust in God, let us all praise God. அப்படிப்பட்ட பொறுமைக்காகவும் தேவன் பேரில் அப்படிப்பட்ட நம்பிக்கை வரும்படியாக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். Stotra, 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 stotra. Praise you, Lord. We praise you, we praise you, we praise you, we praise you, we praise you. We have to pass these 3 tests in our life before we can be promoted. நாம் உயர்த்தப்படுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 சோதனைகளிலும் தேர்ச்சி அடைய வேண்டும். The test of humility. தாழ்மைக்குரியதான சோதனை. Without humility, தாழ்மை இல்லாமல், if pride is still there in us, பெருமை இன்னும் உள்ளே நமக்கு இருக்கும் என்றால், and God gives us this gifts and authority to work miracles in the last days, தேவன் இந்த வரங்களையும் இந்த அதிகாரங்களையும் கடைசி நாட்களில் அற்புதங்களை நிகழ்த்தும்படியாக நமக்கு தரும்போது, God gives us power and authority to save hundreds in a meeting. ஒரு கூட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்களை ரட்சிக்கக்கூடியதான வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு தரும்போது, If we don't have humility, நமக்கு தாழ்மை இல்லாமல் இருக்கும் if என்றால், we are going to do all this with pride inside us, இந்த எல்லா காரியங்களையும் நமக்குள் பெருமையை வைத்துக்கொண்டு நாம் செய்வோம் என்றால், with all our power and authority, we will become like Lucifer. We will become enemies of God finally. நம்முடைய எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் வைத்துக்கொண்டு கடைசியாக நாம் லூசிஃபரை போல மாறிவிடுவோம். தேவனுக்கு சத்துருக்களாய் கடைசியில் நின்று கொண்டிருப்போம். There was a man. ஒரு மனுஷன் இருந்தான். He had so many gifts. அவனுக்கு பல வகையான வரங்கள் இருந்தது. He was even a believer of our church. நம்முடைய சபையில் ஒரு விசுவாசியாகவும் கூட இருந்தார். God did so much of work through him. அவர் மூலமாக தேவன் பல வகையான காரியங்களை நிகழ்த்தினார். Finally, you know what he said? கடைசியாக அவர் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா? I am Christ. நானே கிறிஸ்து. That should not happen to us. அது நமக்கு சம்பவிக்க கூடாது. That's why God is breaking us. எனவே தான் தேவன் நம்மை உடைத்துக் கொண்டிருக்கிறார். That is why God is teaching us humility. அதற்காக தான் தேவன் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். Say thank you, Lord, for those trials. எனவே அந்த சோதனைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். God should give us holiness. எனவே தேவன் நமக்கு பரிசுத்தத்தை தர வேண்டும். If we don't have holiness and we get these powers, நமக்கு பரிசுத்தம் இல்லாமல் இந்த வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், we will be using all these powers not to bring people to God. We will use all these powers to attract other people to ourselves. இந்த எல்லா வல்லமைகளையும் பயன்படுத்தி நாம் ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வருவதற்காக நாம் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் எல்லா ஜனங்களையும் நாம் கவர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நம்மை காட்டிக் கொள்ளும்படியாகவே பயன்படுத்துவோம். That will again result in our fall. அது மறுபடியுமாக நம்முடைய விழுகையில் தான் முடிவடையும். We are called not to pull other people to us. We are called to pull other people to God. மற்ற ஜனங்களை நம் பக்கமாய் இழுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. மற்ற ஜனங்கள் தேவனின் பக்கமாய் இழுக்கப்பட வேண்டும் என்றே நாம் அழைக்கப்பட்டோம்.
அழைக்கப்பட்டிருக்கிறோம். We should not be the center of attraction. Jesus is the center of attraction. நாம் ஈர்க்கப்படுதலின் மையமாய் இருக்க கூடாது, இயேசுவே கவர்ந்திழுத்தலின் மையமாய் இருக்க வேண்டும். That's why we should pass the test of holiness. எனவே தான் பரிசுத்தத்திற்குரிய சோதனையில் நாம் தேர்ச்சி அடைய வேண்டும். Thirdly, மூன்றாவதாக God is teaching us patience. தேவன் நமக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்கிறார். If we don't have patience, நமக்கு பொறுமை இல்லாமல் இருக்கும் என்றால், and God gives us these powers, தேவன் இந்த வல்லமைகளை நமக்கு தரும்போது, we will be very quick to judge and discard other people. மற்ற ஜனங்களை சீக்கிரமாய் நியாயம் தீர்த்து அவர்களை துரத்தி விடுவதில் நாம் துரிதம் உள்ளவர்களாய் இருப்போம். If someone misbehaves little bit, யாரோ ஒருவர் சிறிது தவறாக நடந்து கொண்டால், if someone's old natures are revealed, யாராவது ஒருவருடைய பழைய சுபாவங்கள் வெளிப்படும் போது, we won't say God has anointed him, God has brought them here, let's be patient, we'll pray, God will change them. We won't say that. தேவன் அவரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், தேவன் தான் அவரை இங்கே கொண்டு வந்திருக்கிறார், நாம் அவரிடத்தில் பொறுமையா இருப்போம், அவருக்காக நாம் ஜெபிப்போம் என்று சொல்ல மாட்டோம். We will immediately say get out of the church. உடனே சபையை விட்டு வெளியே போ என்று சொல்லிவிடுவோம். So God is teaching us patience. எனவே தேவன் நமக்கு பொறுமையை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். Every soul is precious in his sight. ஒவ்வொரு ஆத்துமாவும் அவருடைய பார்வைக்கு அருமையானது. Not one or two, thousands are going to come. ஒன்று இரண்டு அல்ல, ஆயிரக்கணக்கானவர்கள் வரப்போகிறார்கள். Finally, before we close, கடைசியாக நாங்கள் முடிப்பதற்கு முன்பாக come back to the key verse. ஆரம்ப வசனத்திற்கு வரும்போது, Psalm 105, read verses 23 and 24. 105 சங்கீதம் 23 24 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான், யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாய் இருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். What's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? God increased them greatly. தேவன் அவர்களை பெருக பண்ணினார். That means the Israelites started multiplying rapidly. அதோட அர்த்தம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் துரிதமாய் பலுகி பெருகி கொண்டிருந்தார்கள். That's what's going to happen. இதுதான் நடக்க போகிறது. No matter how many people rise up against us, எத்தனை ஜனங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், even if big people rise up against us, பெரிய ஜனங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், thousands might rise up against us, ஆயிரக்கணக்கானவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பலாம், other religions might rise up against us, மற்ற மதத்தார் நமக்கு விரோதமாய் எழும்பலாம், but the word of God is true. We are going to spread rapidly. ஆனால் தேவனுடைய வார்த்தை உண்மை, நாம் பெருகி பலுக போகிறோம். It's going to be a worldwide revival. உலகளாவிய எழுப்புதலாய் அது இருக்க போகிறது. In a meeting like this, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் today 20, 30, 40, 50 can get saved. இன்று 20, 30, 40 பேர் ரட்சிக்கப்படலாம். But very soon, ஆனால் அதி சீக்கிரத்தில் when the revival comes, எழுப்புதல் வரும்போது, in one meeting like this, இப்படிப்பட்ட ஒரே கூட்டத்தில் not 20, 30, 20,000, 30,000 are going to be saved. 20 பேர் 30 பேர் அல்ல, 20,000 பேர் 30,000 பேர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். God is going to increase us rapidly. தேவன் நம்மை துரிதமாய் பருகி பெருக பண்ண போகிறார். Because such mighty powers are going to be revealed. அப்படிப்பட்ட பலத்த வல்லமைகள் வெளிப்பட போகிறது. Not only that, அது மாத்திரமல்ல, we are going to become stronger than our enemies. நாம் நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் பலமுள்ளவர்களாய் மாற போகிறோம். Satan has a government in this world. இன்று சாத்தான் இந்த உலகத்தில் ஒரு அரசாங்கத்தை அவனுக்கென்று வைத்திருக்கிறான். There is a god of this world. இந்த உலகத்திற்கு என்று ஒரு அதிபதி உண்டு. There is a prince in India. இந்தியாவிற்கு என்று ஒரு அதிபதி உண்டு. There is a prince for Tamil Nadu. தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு அதிபதி In உண்டு. the same way, there is a prince in Dindigul. திண்டுக்கலுக்கு ஒரு அதிபதி உண்டு. But God is going to make us stronger than those enemies. ஆனால் அந்த சத்துருக்களை காட்டிலும் தேவன் நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்ற போகிறார். God is going to fill us so much with his power. தேவன் தம்முடைய வல்லமையினால் நம்மை அந்த அளவுக்கு நிறைக்க போகிறபடியால் These enemies are going to leave the land and go to other places. இந்த சத்துருக்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போய் வேறு இடங்களுக்கு போய் விடுவார்கள். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். This day is coming quickly. அந்த நாள் சீக்கிரமாய் வந்து The கொண்டிருக்கிறது. time of revival is coming quickly. எழுப்புதலின் உயிர் மீட்சியின் நாட்கள் சீக்கிரமாய் வந்து Let கொண்டிருக்கிறது. us grow in humility. நாம் தாழ்மையில் வளருவோமாக. Let us grow in holiness. நாம் பரிசுத்தத்தில் வளருவோமாக. Let us grow in patience. நாம் பொறுமையில் வளருவோமாக. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, don't waste your trials. நீங்கள் உங்கள் சோதனைகளை வீணடிக்க If வேண்டாம். you waste your trials, you are wasting your promotion. நீங்கள் உங்கள் சோதனைகளை வீணடிப்பீர்கள் என்றால் உங்கள் உயர்வை நீங்கள் வீணடிக்கிறீர்கள். Very soon you and I are going to be promoted. அதி சீக்கிரத்தில் நீங்களும் நானும் உயர்த்தப்பட போகிறோம். Very soon we are going to teach big people the wisdom of God. அதி சீக்கிரத்தில் பெரிய ஜனங்களுக்கு நாம் தேவனுடைய ஞானத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம். Very soon we are going to show others the power of God. அதி சீக்கிரத்தில் தேவனுடைய வல்லமையை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க போகிறோம். Let us all get ready. நாம் யாவரும் ஆயத்தப்படுவோமாக. May the Lord help us. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. சத்துருக்கள் முன்பினகாக பந்திய ஜெயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்பினகாக பந்திய ஜெயத்தம் செய்தார்.
எல்லாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்முடைய கூட்டங்களாம் பொறுப்படுத்தி நடத்தினபடியா சோத்திரம் பண்ணோம். சோத்திரம். கடந்த 3 தினங்களாக கர்த்தர் அற்புதமா ஆச்சரியமா நம்முடைய கூட்டங்கள் நடத்தி தந்ததுக்காக சோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கும் கூட கடைசி கூட்டமும் கூட அவர் சித்தப்படி கூட்டம் முடிவு வரை கர்த்தர் நமக்கு மலையை மாற்றி கொடுத்திருந்தார். நம்ம கூட்டத்தின் வரையும் நமக்கு எல்லா அனுகூலமான பாதையில் திறந்து கொடுத்ததுக்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். இந்த ஆண்டிலையும் கூட நமக்கு இந்த திண்டுக்கல்லையும் கூட நமக்கு இப்படிப்பட்ட கன்வென்ஷனை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்தபடி நான் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். இந்த கூடி வருதல் தேவனின் அநாதி தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டதான முன்குறிப்பின்படி கர்த்தராமே இந்த காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தந்தார். இது பரிசுத்தவான்களால் வெளிப்படுத்தப்பட்ட போது அது அப்படியே பரலோகம் அங்கீகரிக்கப்பட்டு இந்த கன்வென்ஷனை கர்த்தர் எல்லா பகுதியிலும் நமக்கு ஜெயமாகவும் ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் மாற்றி தந்தபடி நான் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். இந்த நாம் இந்த கன்வென்ஷனுடைய காரியத்தில் நம்முடைய எந்த காரியத்திலும் நம்முடைய சுயமாய் செய்யாதபடிக்கு தேவன் மாத்திரம் கர்த்தர் மகிமைப்பட கர்த்தர் செய்தார். ஒன்று காரியத்திலே ஆயினும் மனுஷனுடைய ஞானம் மனுஷனுடைய அறிவு புத்தி வராதபடிக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தரே நமக்கு முன்னின்று எல்லா காரியத்தையும் கர்த்தரே நடப்பித்தபடி நான் நன்றியோடு தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கன்வென்ஷனுக்கு முன்பாக நடந்த பவுனியை கூட கர்த்தர் பொறுப்பெடுத்தார். அந்த கன்வென்ஷனுக்கு முன்பாக அந்த பவுனிக்கு நாங்கள் பெர்மிஷன் கேட்கப்படும் போது உடனே அந்த அதிகாரிகள் நமக்கு எந்த மறுப்பு சொல்லாதபடிக்கு அவளே முன் வந்து எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி தந்தார்கள். ஆனால் அதுக்கு முன்பாக நடந்த கூட்டங்களுக்கெல்லாம் எந்த விதமான அனுமதி கொடுக்கப்படாது இருந்த போதும் தேவன் நமக்கு எல்லா பகுதியிலும் மேலான அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு எல்லா பகுதியிலும் அனுகூலமாய் கர்த்தர் மாற்றி தந்தார். அதற்காக நன்றியோடு தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். அந்த பவுனி கூட கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தார். நம் சேனையின் எதிராக நம்ம தேவன் நமக்கு முன்பாக கடந்து போய் எல்லா சத்துருவையெல்லாம் கர்த்தர் கீழ்ப்படுத்தினார். நமக்கு இந்த கன்வென்ஷனுக்கு முன்பாக எல்லா பகுதியிலும் நமக்கு ஆயத்தமாக்க முடியாக அந்த பவுனி நமக்கு ஒரு ஜெயமாய் மாற்றி தந்தபடி நான் நன்றியோடு தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். இந்த இடத்தை கூட நாங்கள் கேட்க முடியாது போன போது அவள் சொன்னார், எந்த வித மறுப்பும் சொல்லாதபடிக்கு இதை நீங்கள் இலவசமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி சொன்னார்கள். எந்த விதமான இந்த இடத்துல மிகுந்த கழிவுகள் நிரப்பப்பட்டிருந்தது. நாங்கள் இது எப்படி சுத்தம் பண்ணுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் 2 நாட்களுக்குள்ளே இந்த காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக செய்யும்படியாக நம்முடைய சகோதரர்களாக அதை பிளப்படுத்தினார். அற்புதமான காரியத்தை இந்த இடத்திலே கர்த்தர் நடப்பித்தார். எல்லாரும் பார்த்தார்கள் எப்படி இந்த கன்வென்ஷன் நடக்கும் என்று. அநேகர் பலவிதமான காரியத்தை யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த காரியத்திலே கர்த்தரே மகிமைப்பட்டார். நாங்கள் அல்ல, கர்த்தரே இந்த காரியத்தை செய்தார். அதற்காக நன்றியோடு தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இடம் கொடுத்தவர்களையும் இந்த இடத்திலே பாடுபட்டு இந்த வேலையெல்லாம் செய்தவர்களையும் கர்த்தர் விவிதமாய் ஆசீர்வதிக்க வேணும். அவன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணும். அவருடைய செய்த தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணும். கிருபை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கன்வென்ஷனை மிகுந்த தேவைகள் இருந்தது. ஆனால் தேவன் அவ்வப்போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் கர்த்தர் குறைவெல்லாம் நிறைவாக்கினார். ஒரு நிமிடமாய் ஒரு காரியத்தில் குறைவிடாதபடிக்கு எல்லா தேவைகளை கர்த்தர் பரலோகத்திலிருந்து கர்த்தரே தந்தார். அதற்காக நன்றியோடு தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கன்வென்ஷன் ஆயத்தப்பட்டதான நாள் முதல் நம்முடைய சகோதரர் அநேக மனப்பூர்வமாய் இந்த வேலையெல்லாம் செய்தார்கள். பல காரியங்கள்ல உற்சாகத்தோடு பாடுபடவும் உற்சாகத்தோடு தன்னுடைய வேலைகளை தோல் உடுக்கவும் கர்த்தர் அவளுக்கு கிருபை செய்தார். அவளையும் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆசோத்திரம் பண்ணுவோம். தேவன் தாமே நம்முடைய பரிசுத்தவான்களை பல இடங்களிலே கர்த்தர் கொண்டு வந்து இந்த கூட்டங்களை கர்த்தர் கரங்கெடுத்து பாவிக்க கர்த்தர் கிருபை தந்தார். நமக்கு தேவன் நம்முடைய சபைக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும் தேசத்துக்கும் நிலவரத்துக்கு ஏற்றவாறு பரலோகத்தில் நம்முடைய சிங்காசன தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு கூட்டத்தின் மத்தியிலும் கர்த்தரே பேசினார். மனுஷியமான எந்த ஆலோசனை வராதபடிக்கு கர்த்தரே நமத்தில் எழுந்து அவருடைய வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்தி
அந்த வார்த்தையில கொண்டு நம்ம உணர்வடையவும் அதனை ஜீவிக்கவும் அவருடைய கிருபையை நமக்கு தந்தார். அதற்காக நன்றியோடு தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். இந்த இடத்தில் நாம் கூட்டம் தொடங்கின முதல் இம்மட்டும் தேவனுடைய மகிமை இந்த இடத்தில் பிரத்யட்சமாய் காணப்படத்தக்கதாய் கர்த்தர் பிரத்யட்சமாய் தேவன் நம்மத்தில் எழுந்திருந்தார். மெய்யாவே தேவன் மகிமையோடு கூட கூட்டத்தின் துவக்கம் முதல் இந்த கூட்டத்தின் இறுதி மட்டும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தோடு நம்ம தேவன் நம்மத்தில் எழுந்திருந்தால் நன்றியோடு தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். வந்த அநேக வியாதிஸ்தரையெல்லாம் கர்த்தர் சுகமாக்கினார். பல பாரங்களோடும் துக்கங்களோடு வந்து எல்லாரையும் கர்த்தர் குணமாக்கினால் நன்றியோடு தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். அவன் சொல்ல வேண்டுமானால் அநேக காரியங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். தேவன் தாம் இந்த கண்ணூசின் மூலமாக தேவன் செய்த சகல நன்மைகளுக்காகவும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் அவர் நம்மத்தில் பிறந்த கிருபைக்காக நன்றியோடு தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமைக்கே நாம் செலுத்திடுவோம், நாம் செலுத்திடுவோம். எல்லா துதிக்கும் பாத்திரரை நாம் சேர்த்தே போற்றிடுவோம். எல்லா கனமாகி மகிமைக்கே நாம் செலுத்திடுவோம், நாம் செலுத்திடுவோம். எல்லா துதிக்கும் பாத்திரரை நாம் சேர்த்தே போற்றிடுவோம். எல்லா கனமாகி மகிமைக்கே நாம் செலுத்திடுவோம், நாம் செலுத்திடுவோம். எல்லா துதிக்கும் பாத்திரரை நாம் சேர்த்தே போற்றிடுவோம். எல்லா கனமாகி மகிமைக்கே நாம் செலுத்திடுவோம், நாம் செலுத்திடுவோம். எல்லா துதிக்கும் பாத்திரரை நாம் சேர்த்தே போற்றிடுவோம். 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 ஹல்லேலூயா. நம்மளால இப்போ கூட்டம் முடித்தாலும் நம்ம வெளியே போக முடியாது. ஆனால் இதுவும் நன்மைக்கு தான். ஆனால் கர்த்தர் இந்த நேரம் இருந்தபடியாக ஸ்தோத்திரம் பண்ணும்.